விசிடி நம்பர் 2336. இடம் பठानकोट, ஜம்மு காஷ்மீர். முரளி தேதி 10/11/1966. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 7/5/2017. விசிடி நம்பர் 2336. பிளேஸ் பठानकोट, ஜம்மு காஷ்மீர். முரளி டேட் 10/11/1966. clarified on 7/5/2017. भारत की ऐसी राजधानी है, பாரதத்தின் இப்படிப்பட்ட ராஜதானி இருக்கிறது. धारणा शक्ति, தாரணி சக்தி, राजाओं की धारणा शक्ति है, ராஜாக்களின் தாரணி சக்தி ஆகும். जिसने सब धर्म के आत्माओं को யார் அனைத்து தர்மங்களின் ஆத்மாக்களுக்கு अपनी गोद में बच्चा बनकर के पाला है. தன்னுடைய மடியில் குழந்தையாக்கிவிட்டு பாலனை கொடுத்திருக்கிறது. सब धर्मों ने राज्य किया है. அனைத்து தர்மங்களும் அங்கு ராஜ்யத்தை செய்திருக்கிறார்கள். कहाँ? दिल्ली में. और दुनिया का कोई शहर नहीं है. அது எங்கு இருக்கிறது? டெல்லியில். அதை தவிர உலகத்தில் எந்த ஒரு சிட்டி இப்படி இல்லை. जहाँ सब धर्मों के राजाओं ने राज्य किया. எங்கு அனைத்து தர்மங்களின் ராஜாக்கள் ராஜ்யம் செய்திருப்பார்கள். இப்படிப்பட்ட வேறு எந்த ஒரு இடமும் இல்லை. ऐसी पावरफुल धरणी है. அது இப்படிப்பட்ட பவர்ஃபுல் ஆன இடம் ஆகும். कैसे बनी पावरफुल? कीचड़ की दुनिया में भले रहती है. அது எப்படி பவர்ஃபுல் ஆகியது? ஏனென்றால் சேற்றின் உலகத்தில் வலை அது இருக்கிறது. लेकिन बुद्धि कहाँ लगी हुई है? ஆனால் எங்கு புத்தி ஈடுபட்டிருக்கிறது? क्यों? பாபாவிடம் என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா கேட்கிறார், ஏன் அப்படி? हाँ, एक तो ये है कि सारी दुनिया के बच्चे जो है हर धर्म के जगदम्बा के ही बच्चे हैं. मोह हो जाता है. பாபா சொல்கிறார், ஏனென்றால் ஒன்னு என்னவோ முழு உலகத்தின் தாய் ஆவாங்க ஜெகதம்பா. ஆகவே அனைத்து குழந்தைகளின் மீது பற்று இருக்கிறது. दूसरी बात ये है कि वो प्रकृति का चैतन्य रूप है. இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அவங்க இயற்கையினுடைய சைத்தன்யமான ரூபம் ஆவாங்க. क्या? என்ன? प्रकृति माने प्रकष्ट रूप, कृति माने रचना. இயற்கை தான் பிரகிருதி என்று சொல்லப்படுகிறது. பிர என்றால் விசேஷ ரூபமாக, கிருதி என்றால் படைப்பு. जो मनुष्य सृष्टि का बीज रूप बाप है, யார் மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபமான தந்தை இருக்கிறார். मनुष्य सृष्टि का बाप है, पिता है, पति है. மனித சிருஷ்டியினுடைய தந்தை ஆவார், கணவர் ஆவார். उसकी पहली वो रचना है. அவருடைய முதல் படைப்பு. यज्ञ के आदि में बुद्धि ले जाओ. யக்னத்தின் ஆரம்பத்தில் தன்னுடைய புத்தியை கொண்டு செல்லுங்கள். कैसे? அது எப்படி ஆகுகிறது? हाँ, शिव बाप जब प्रवेश करते हैं तो शिव बाबा எப்பொழுது பிரவேசம் செய்கிறாரோ அப்பொழுது पहला ब्राह्मण पैदा होता है. कौन हुआ? முதல் பிராமணர் பிறக்கிறார். அது யார் ஆகுகிறார்? प्रजापिता अगर ब्राह्मण है, பிரஜாபிதா ஒருவேளை பிராமணர் ஆகுகிறார். ब्राह्मण मात्रा आ गई, அப்பொழுது பிராமன் என்று சொல்லும் பொழுது அதில் தொணக்கால் வந்துவிட்டது. तो किसका बच्चा है? ब्रह्मा का. कौन हुआ वो ब्रह्मा? அப்படி இருக்கும் பொழுது அவர் யாருடைய குழந்தை ஆகிவிட்டார்? பிரம்மாவினுடைய குழந்தை ஆகிவிட்டார். அந்த பிரம்மா யாரு? साकार रूप में.
சாக்கார ரூபத்தில் जगदम्बा ब्रह्मा को, ஜெகதம்பா பிரம்மவாகிவிட்டாங்க. उस जगदम्बा में ये हिम्मत किसने दी? அந்த ஜெகதம்பாவில் இந்த தைரியத்தை யார் கொடுத்தாங்க? जो हिम्मत दादा लेखराज में नहीं आई, எந்த தைரியம் தாதா லேக்ராஜில் வரவில்லை? जो हिम्मत दादा लेखराज की बहन में नहीं आई, எந்த தைரியம் தாதா லேக்ராஜினுடைய சகோதரியில் வரவில்லை? वो हिम्मत उस माता में आ गई। அந்த தைரியம் அந்த அம்மாவில் வந்து விட்டது. बोल करके सुनाने की है, பேசி சொல்வதற்காக தைரியம். हाँ हिम्मते बच्चे, அவங்க சொல்றாங்க சுப்ரீம் சோல் அந்த தைரியத்தை கொடுத்தார். பாபா சொல்றாரு ஆமா. मदद बाप, ஹிம்மத்தே பச்சே மததே பாப். குழந்தைகள் தைரியம் வைக்கிறார்கள், தந்தை உதவுகிறார். उस आत्मा ने हिम्मत की। ஆகவே அந்த ஆத்மா அந்த தைரியத்தை வைத்தாங்க. और पहले ब्राह्मण का जन्म हुआ, மற்றும் முதல் பிராமணனுடைய பிறப்பு ஏற்பட்டது. जो पहला ब्राह्मण सो पहला देवता, सो पहला क्षत्रिय, सो पहला वैश्य, सो पहला शूद्र। அந்த முதல் பிராமணர் தான் முதல் தேவதை, சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்ரர் ஆவார். मना वो आत्मा जो है बड़े से बड़ी माँ हो गई। அப்படியானால் அந்த ஆத்மா பெரியதிலும் பெரிய அம்மா ஆகிவிட்டாங்க. जगदम्बा कहो உலகத்தின் தாய் ஜெகதம்பா என்று சொல்லுங்கள், या ब्रह्मा का दूसरा रूप कहो, இல்லையானால் பிரம்மாவினுடைய இன்னொரு ரூபம் என்று சொல்லுங்கள். ब्रह्मा ही जब शरीर छोड़ता है तो जगदम्बा में प्रवेश करके वो संपूर्ण रूप धारण करता है, जिसकी पूजा होती है। பிரம்மா எப்பொழுது சரீரத்தை விடுகிறாங்களோ அப்பொழுதுதான் அவங்களுக்குள் பிரவேசமாகி பாட் செய்கிறார்கள். அப்பொழுதுதான் பூஜை ஏற்படுகிறது சம்பன்னமான ரூபத்திற்கு. दाढ़ी मूछ वाले ब्रह्मा की पूजा नहीं होती, தாடி மீசை கொண்ட பிரம்மாவிற்கு பூஜை ஏற்படுவதில்லை. और वही ब्रह्मा की आत्मा जब माता में प्रवेश करती है ஆனால் அதே பிரம்மாவினுடைய ஆத்மா எப்பொழுது மாதாவில் பிரவேசம் செய்கிறாரோ तो पूजा होती है। அப்பொழுது பூஜை நடக்கிறது. पूजा किस लिए होती है? பூஜை எதற்காக நடக்கிறது? पूजा पवित्र की होती है, पूजा अपवित्र की होती है। பூஜை தூய்மைக்காக ஏற்படுகிறதா, இல்லையானால் தூய்மையற்றவர்களுக்கு பூஜை நடக்கிறதா? तो वो तो महाकाली बनती है तमो प्रधान स्टेज में। ஆகவே அவங்க மகாகாலி தமோ பிரதான ஸ்டேஜ்ல ஆகுறாங்க. है हाँ, तो बुद्धि बुद्धि जो है वो कहाँ लगी रहती है? ஆகவே அப்படி இருக்கும் பொழுது கூட அந்த புத்தி எங்க ஈடுபட்டு இருக்கிறது? शिव बाप में नहीं, शिव बाबा में, साकार निराकार के मेल में लगी रहती है। சிவ பாப் என்று சொல்றாங்க. பாபா சொல்றார் சிவ தந்தை இல்லை, சிவ பாபாவில் ஈடுபட்டிருக்கிறது. சாக்கார் மற்றும் நிராகாரனுடைய இணைந்த ஸ்வரூபத்தில். क्यों लगी रहती है? जो छोड़ दिया तो छोड़ दिया, ஏன் அப்படி அங்கே ஈடுபட்டு இருக்கிறது? அவங்க விட்டுட்டாங்க, அப்படியே விட்டுடணும் இல்லையா? क्यों लगी रहती है? हैं? हाँ, ஏன் நினைவு இருக்கிறது? அப்படி இருக்கும் பொழுது அவங்க பதில் கொடுக்கறாங்க, சங்கத்தின் சாயம் ஆகும். कोई भी कन्या है, யாராவது ஒரு கன்யா இருக்காங்க. कन्या के जीवन में जो पहली छाप जिस व्यक्ति के संग के रंग की लगेगी, அந்த கன்யாவினுடைய வாழ்க்கையில் எந்த மனிதனுடைய சங்கத்தின் சாயத்தின் அச்சு ஏற்படுகிறதோ वो संग का रंग उस कन्या को कभी जिंदगी में भूलता नहीं है। அந்த கன்யாவிற்கு அந்த சங்கத்தின் சாயம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் கூட மறப்பதில்லை. तो वो ही बात है। ஆகவே இது அந்த விஷயம்தான் ஆகும். जगदम्बा को वो स्वरूप भूलता ही नहीं, क्योंकि ஜெகதம்பாவிற்கு அந்த ஸ்வரூபம் மறப்பதே இல்லை. लंबे समय तक ஏனென்றால் நீண்ட காலம் வரை संग का रंग लिया, சங்கத்தின் சாயத்தை எடுத்துக்கொண்டாங்க. इतना लंबे समय तक संग का रंग इंद्रियों के द्वारा இவ்வளவு நீண்ட காலம் வரை சங்கத்தின் சாயம் இந்திரியங்களின் மூலமாக और कोई भी कन्या सरेंडर होने वाली नहीं ले पाती। வேறு எந்த ஒரு சரண்டர் ஆகக்கூடிய கன்யாவால் எடுத்துக்கொள்ளவில்லை. इसलिए वो सबसे जास्ती पावरफुल आत्मा बन जाती है। அதனால்தான் அவங்க மிகவும் அதிகமாக பவர்ஃபுல்லான ஆத்மா ஆகிவிட்டாங்க. मना जो
हीरो पार्टधारी है, அப்படியானால் யார் ஹீரோ பாடதாரியாக இருக்கிறாங்களோ उस हीरो पार्टधारी के संग का रंग सबसे जास्ती लेने के कारण सबसे जास्ती पावरफुल आत्मा बन गई। அந்த ஹீரோ பாடதாரியினுடைய சங்கத்தின் சாயத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் காரணத்தால் அதிகமாக பவர்ஃபுல்லான ஆத்மாவாகி விட்டாங்க. और इतनी पावरफुल बन जाती है कि जो विश्वपति कहा जाता है, विश्व का पिता कहा जाता है, उससे भी टक्कर ले लेती। மற்றும் இவ்வளவு பவர்ஃபுல் ஆகி விடுறாங்க. யார் விஸ்வத்தின் பதி விஸ்வத்தின் பிதா என்று சொல்லப்படுகிறதோ அவங்க கூடவே மோதி கொள்கிறாங்க. टक्कर लेकर के उसको भी डाउन कर देती, वो अकेला रह जाता। மோதிக்கொண்டு அவங்களையும் கூட அவரையும் கூட டவுன் ஆக்கி விடுறாங்க. सारी दुनिया एक तरफ हो जाती। அவர் தனியாக இருக்கிறார் மற்றும் முழு உலகமும் இன்னொரு பக்கம் சென்று விடுகிறது. जैसे यज्ञ के आदि में हुआ। எப்படியானால் யக்னத்தின் ஆரம்பத்திலும் அது நடந்தது. वो किसके लिए गायन है? அது யாருக்காக பாடப்படுகிறது? कि जिसने सूर्य को हप कर लिया था, सारी दुनिया में अंधेरा छा गया। என்னவென்றால் யார் சூரியனை விழுங்கிக் கொண்டார் மற்றும் முழு உலகத்திலும் இருள் சூழ்ந்து விட்டது. இது யாருக்காக சொல்லப்படுகிறது? हनुमान की आत्मा कौन? ஹனுமான். ஆகவே ஹனுமானுடைய ஆத்மா யார் ஆவாங்க? वो ही ब्रह्मा की आत्मा जगदम्बा में प्रवेश करती है। அதே பிரம்மாவினுடைய ஆத்மா தான் ஜெகதம்பாவில் பிரவேசம் செய்கிறார். जो जगदम्बा महाकाली के रूप में मस्तक में क्या दिखाते हैं? எந்த ஜெகதம்பாவிற்கு மகாகாளியினுடைய ரூபத்தில் நெற்றியில் யாரை காமிக்கிறாங்க? चंद्रमा दिखाते हैं। சந்திரனை காமிக்கிறாங்க. वो ऐसा पार्ट बजाती है, அவங்க இப்படிப்பட்ட பாட்டை செய்றாங்க. एडवांस ब्राह्मणों की दुनिया में, அட்வான்ஸ் பிராமணர்களின் உலகத்தில் कि सबके गले काट देगी। என்னவென்றால் அனைவருடைய கழுத்தையும் அவங்க அறுத்து விடுறாங்க. गले काटना माने கழுத்தை வெட்டுவது என்றால் है? हाँ जी। அனிச்சை புத்தி ஆக்குவது என்று பதில் கொடுக்கறாங்க. பாபா சொல்றார், ஆமா. ऐसी सख्त परीक्षा होती है। இப்படிப்பட்ட கடினமான பரீட்சை வருகிறது. बच्चों की, குழந்தைகளுடையது. साधारण बच्चे नहीं, बेसिक के, பேசிக்னுடைய சாதாரண குழந்தைகள் இல்லை. एडवांस की पढ़ाई पढ़े हुए बच्चे, அட்வான்ஸ்னுடைய படிப்பை படிக்கக்கூடிய குழந்தைகள், जो बहुत कुछ बाप को पहचान लेते हैं, யார் மிகவும் அதிகமாக நிறைய விஷயங்கள் தந்தையை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள், याद भी करते हैं। நினைவும் செய்றாங்க. ऐसी तीखी याद है उन बच्चों की அந்த குழந்தைகளுடையது இப்படி பவர்ஃபுல்லான நினைவாகும். कि माया को भी तंग कर देते हैं। என்னவென்றால் அவங்க மாயையை கூட துன்புறுத்தி விடுகிறார்கள். कव्यतवाणी में बोला, ஒரு அவ்யக்தவாணியில் சொல்லியிருக்கிறார், माया तंग आ चुकी है। என்னவென்றால் மாயை இப்பொழுது தன்னுடைய தைரியத்தை இழந்து விட்டது, इतना योग बल है उन बच्चों। தொந்தரவு அடைந்து விட்டது. ஆகவே இவ்வளவு யோக பலம் இருக்கிறது அந்த குழந்தைகளில். लेकिन माया बड़ी बुद्धिमान है। ஆனால் மாயை மிகவும் புத்திமானாகும், புத்திசாலியாகும். ऐसी बुद्धिमान है कि जब देखती है कि अब मेरा बस नहीं चलेगा, இப்படி புத்திசாலி ஆகும் எப்பொழுது பார்க்கிறது என்னவென்றால் இப்பொழுது என்னுடைய எந்த ஒரு விளையாட்டும் இங்கு நடப்பதில்லை, अच्छे तरह से तंग आ चुकी, நல்ல விதமாக தொந்தரவு அடைந்து விட்டது. तो चालाकी ये करती है कि वो जगदम्बा से हाथ मिला लेती है, प्रकृति से हाथ मिला लेती है। அப்பொழுது என்ன செய்கிறது என்றால் ஜெகதம்பாவோடு பிரகிருதியோடு தன்னுடைய கையை கோர்த்துக்கொள்கிறது. चैतन्य प्रकृति से। சைத்தன்யமான இயற்கையோடு. जगदम्बा जो इतना लंबे समय तक
ஜெகதம்பா யார் இவ்வளவு நீண்ட காலம் வரை बाप के साथी बनकर रही, தந்தையோடு துணையாளி ஆகிவிட்டு இருந்தாங்க? वो माया से कैसे हाथ मिला लेती? அவங்க மாயையோடு எப்படி கையை கோர்த்துக் கொள்கிறாங்க? है? इसका कारण क्या है? இதனுடைய காரணம் என்ன? कोई कारण, बिना कारण को कोई काम होता है क्या? क्या कारण? ஏதாவது காரணம் இல்லாமலே ஏதாவது வேலை நடக்கிறதா என்ன? ஆகவே என்ன காரணம் இருக்கலாம்? है? हाँ, जड़त्वमयी बुद्धि है प्रकृति। ஏனென்றால் ஜடமான புத்தி ஆகும். जड़ है இயற்கை ஜடமானதாகும். और पुरुष चैतन्य। மற்றும் புருஷ் சைத்தன்யமானவங்க ஆவாங்க. पुरु माने, पुरु माने पुरी। புர் என்றால் புரி, இருக்கக்கூடிய இடம். शरीर रूपी पुरी माने पुर, कानपुर। உடல் ரூபமாகிய இடம், एग्जाम्पल कानपुर। और उसमें रहने वाली आत्मा, மற்றும் அதுல இருக்கக்கூடியது ஆத்மா. श माने शयन करने वाली। ஷ என்றால் படுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவங்க. शरीर रूपी पुरी में शरीर ரூபமான உடல் ரூபமாகிய புரி அதாவது இடத்தில் आराम से शयन करने वाली आत्मा, आत्मिक स्थिति। சொகுசாக ஓய்வெடுக்கக்கூடிய ஆத்மா, ஆத்மீக ஸ்திதியில். उसको कहा जाता है पुरुष। அதைதான் புருஷ் என்று சொல்லப்படுகிறது. तो पुरुष का रूप तो है प्रजापिता। ஆகவே பிரஜாபிதா புருஷனுடைய ரூபம் ஆகும், जब ஆவார்தான். संपन्न स्टेज धारण करता है तब, எப்பொழுது சம்பன்னமான ஸ்டேஜை தாரணை செய்கிறாரோ அப்பொழுது. और प्रकृति மற்றும் இயற்கை जगदम्बा, ஜெகதம்பா ஆவாங்க. जिसकी बुद्धि में पहचान ही नहीं होती पूरी। யாருடைய புத்தியில் முழுமையான அறிமுகமே இருப்பதில்லை. इसलिए मुरली में बोला, मेरे साथ रहने वाले बच्चे, அதனால்தான் முரளியில் சொல்லியிருக்கிறார், என்னோடு இருக்கக்கூடிய என் கூடவே இருக்கக்கூடிய குழந்தைகள் मेरे को नहीं पहचान पाते। என்னை தெரிந்து கொள்வதில்லை. तो सबसे जास्ती शास्त्र कौन रहता है? ஆகவே அதிகமாக யார் கூட இருக்கிறாங்க? जगदम्बा रहती है। ஜெகதம்பா தான் இருக்கிறாங்க. इतना साथ रहती है तो भी बाप को पहचान नहीं पाती। இவ்வளவு கூடவே இருக்கிறாங்க, அப்படி இருக்கும் பொழுது கூட தந்தையை தெரிந்து கொள்வதில்லை. पहचाना होता तो छोड़ती क्यों? தெரிந்து கொண்டிருந்தால் ஏன் விட்டுட்டு செல்றாங்க? छोड़ गई, माया से हाथ मिला लिया। விட்டுட்டாங்க மற்றும் மாயையோடு கையை கோர்த்து கொண்டாங்க. तो ये अल्प बुद्धि की बात हुई ஆகவே இது கொஞ்சம் புத்தியினுடைய விஷயமாகுகிறதா, या बुद्धिमत्ता की बात हुई? இல்லையானால் அதிகமாக புத்தி இருக்கக்கூடிய விஷயமாகுகிறதா? अल्प बुद्धि की बात हुई। இது சிறிய மூளை இருக்கக்கூடிய விஷயமாகும். हाथ मिला लिया और माया बहुत पावरफुल बन गई। கையை கோர்த்து கொண்டாங்க மற்றும் மாயை அதிகமாக பவர்ஃபுல் ஆகிவிட்டாங்க. जो बच्चों की योग बल से तंग आ चुकी थी, யார் குழந்தைகளுடைய யோக பலத்தோடு தொந்தரவு அடைந்தாங்க, इतनी पावरफुल बन करके அவங்க இப்பொழுது இவ்வளவு பவர்ஃபுல் ஆகிவிட்டு ऐसी फाइनल परीक्षा लेती है, இப்படி ஃபைனல் பரீட்சையை வாங்குகிறாங்க. जिस फाइनल परीक्षा में 17, 18, 40 वर्ष पूरे होते होते இந்த ஃபைனல் பரீட்சையில் 17, 18 கம்ப்ளீட் ஆகி கொண்டிருக்கும் பொழுதே सबका गला कटवा देती है। அனைவருடைய கழுத்தையும் வெட்டி விடுகிறது. इसके द्वारा, யார் மூலமாக? महाकाली के द्वारा। மகாகாலியின் மூலமாக. गला काटने का मतलब क्या हुआ? கழுத்தை வெட்டுவது என்றால் என்ன அர்த்தமாகுகிறது? है? हाँ, अनिश्चय बुद्धि बना देती। அனிச்சை புத்தி ஆக்குகிறது. कोई कहे ऐसे कैसे हो सकता? யாராவது சொல்றாங்க, இப்படி எப்படி நடக்கலாம்? ये ऐसे हो सकता जैसे 98 में
कंपिल में हुआ। இது எப்படி நடக்கலாம் என்றால் எப்படி வந்து 98ல கம்பில நடந்தது. कृष्ण जन्माष्टमी और स्वतंत्रता दिवस 15 अगस्त जिस दिन था, கிருஷ்ண ஜன்மாஷ்டமி மற்றும் சுதந்திர நாள் என்று அன்று இருந்தது. जब कृष्ण का जन्म मनाया जाता है, कृष्ण जी எப்பொழுது கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணர் வந்து जेल से स्वतंत्र हुआ, ஜெயில்ல இருந்து சுதந்திரமானாரு. तो उस समय ஆகவே அந்த நேரத்தை आधे बच्चे टूट के चले गए, सरेंडर हुए। அந்த நேரத்தில் சரணராக இருக்கக்கூடியவங்க பாதி பேர் உடைந்து விட்டு சென்று விட்டார்கள். क्या என்ன 40-50 बच्चे चले गए, 40-50 குழந்தைகள் சென்று விட்டார்கள். अर्ध विनाश हो गया जैसे அது எப்படியானால் பாதி அழிவு ஏற்பட்டு விட்டது. द्वापर के अंत। எப்படி துவாபர யுகத்தின் கடைசியில் பாதி அழிவு ஏற்படுகிறது. वो पहला जन्म है ब्राह्मण का, அது பிராமணனுடைய முதல் பிறப்பு ஆகும், पहले पत्ते का। முதல் இலையினுடையது. क्या वो कृष्ण रूपी पहला पत्ते का पहला जन्म, அது கிருஷ்ணராக இருக்கக்கூடியவரின் முதல் இலையின் முதல் பிறப்பு ஆகும். लेकिन ब्राह्मण का जब तक दूसरा जन्म न हो, ஆனால் எப்பொழுது வரை பிராமணருக்கு இரண்டாவது பிறப்பு ஏற்படவில்லையோ तब तक ब्राह्मण अधूरा माना जाता है। அப்பொழுது வரை அந்த பிராமணரை அரையாக இருக்கக்கூடிய பிராமணர் என்று கருதப்படுகிறது. दूसरा जन्म माने இரண்டாவது பிறப்பு என்றால் यज्ञोपवीत, ऐसे ब्राह्मणों में मानते हैं பூநூலை தாரணை செய்யக்கூடியவங்க. यज्ञोपवीत हुए संपूर्ण नहीं होता ब्राह्मण। எப்பொழுது வரை அந்த பூநூலை தாரணை செய்யவில்லை, யக்யோபவித் நடப்பதில்லையோ அப்பொழுது வரை அந்த பிராமணன் சம்பூர்ணமாக ஆகவில்லை என்று நினைக்கிறார்கள். और जब तक संपूर्ण नहीं हुआ है, ஆகவே எப்பொழுது வரை சம்பூர்ணமாக ஆகவில்லையோ उसकी शादी नहीं करनी है। அப்பொழுது வரை அவங்களுக்கு திருமணம் செய்விக்க கூடாது. तो वो हुआ अर्ध திருமணம் செய்யக்கூடாது. ஆகவே அது என்ன ஆகிவிட்டது, विनाश, பாதி அழிவு. और अब होने वाला है மற்றும் இப்பொழுது ஆகவிருக்கிறது संपूर्ण विनाश। சம்பூர்ணமாக அழிவு, முழுமையான அழிவு. तो इस संपूर्ण विनाश में ஆகவே இந்த சம்பூர்ணமான அழிவில் जो ज्ञानी आत्माएं हैं, யார் ஞானி ஆத்மாக்கள் இருப்பார்களோ उनको घबराने की कोई बात नहीं है। அவர்களுக்கு பதட்டம் அடைய வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. 76 में विनाश हुआ था, 76ல் அழிவு ஏற்பட்டது. तो कोई घबराहट की बात हुई क्या அப்பொழுது ஏதாவது பதட்டம் அடையக்கூடிய விஷயம் இருந்துச்சா என்ன? है? कोई दरबदर हो गए क्या? யாராவது இங்கு அங்கு சென்று விட்டார்களா என்ன? नहीं, இல்லை. ऐसे ही अभी भी ஆகவே அப்படியேதான் இப்பயும் கூட थोड़े समय की परीक्षा होगी, கொஞ்ச நேரத்திற்காக பரீட்சை நடக்கும். जिस परीक्षा का प्रारूप अव्यक्त वाणी में पहले ही बता दिया। क्या இந்த பரீட்சையினுடைய ஆரம்ப ரூபத்தை பற்றி அவ்யக்த வாணியில் முதலியே சொல்லிவிட்டார். क्या बता दिया? என்ன சொன்னார்? मधुबन वालों को मधुबन छोड़ना पड़ेगा। மதுபன்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மதுபனை விட வேண்டியதாக இருக்கும். मधुबन वाले कौन? மதுபன்ல இருக்கக்கூடியவங்க யாரு? रोज भी नहीं मधुबन में जाते हैं, बाबा की वाणी सुनते हैं, खुशी लेते हैं। மதுபன்ல இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் யார் தினசரி மதுபனில் செல்கிறார்கள், பாபாவினுடைய வாணியை கேட்கிறார்கள், சந்தோஷத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் और प्रसन्न रहते हैं, खूब सेवा करते हैं। மற்றும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நிறைய சேவையை செய்கிறார்கள். मधुबन को अपना घर समझते हैं। மதுபனை தான் தன்னுடைய வீடு என்று புரிந்து கொள்கிறார்கள். घर और घर के संबंध याद नहीं आते उतने जितना जितना मधुबन याद आता है। வீடு மற்றும் வீடுல வசிக்கக்கூடியவர்கள் அவ்வளவு சம்மதிகள் வந்து நினைவில் வருவதில்லை, எவ்வளவு மதுபன் தான் நினைவில் வருகிறதோ. जितना मधुसूदन याद आता है, எவ்வளவு மதுசூதன் நினைவில் வருகிறாரோ. ऐसे मधुबन वालों को मधुबन छोड़ना पड़ेगा। அப்படிப்பட்ட மதுபன்ல இருக்கக்கூடியவர்களை மதுபன் விட வேண்டியதாக இருக்கும்.
और गीता पाठशाला वालों को गीता पाठशाला छोड़नी पड़ेगी। மற்றும் கீதா பாठशालाவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கீதா பாठशालाவை விட வேண்டியதாக இருக்கும்। और ज्ञान सरोवर वालों को, ये ज्ञान सरोवर क्या है? மற்றும் ஞான சரோவரில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞான சரோவர் என்றால் என்ன? माउंट आबू में जो ज्ञान सरोवर ब्रह्मा कुमारियों ने बनाया वो, மவுண்ட் ஆபுல என்ன ஞான சரோவரை பிரம்மகுமாரிகள் உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ அதுவா என்ன? कौन सा? அது இல்லை என்றால் பிறகு என்ன? हाँ, ज्ञान सरोवर माने ज्ञान मान सरोवर। ज्ञान सरोवर என்றால் ज्ञान मान सरोवर, जो पहाड़ों पे ऊंची स्टेज पे दिखाया जाता है, எதை மலையின் உயர்ந்த ஸ்டேஜில் காமிக்கப்படுகிறது, जिसका पानी इतना पारदर्शी है कि बहुत गहरा होते हुए भी எதோடைய தண்ணி இவ்வளவு கலங்கள் இல்லாமல் இருக்கிறது, இவ்வளவு ஆழமாக இருந்த பிறகும் கூட, जो तल्ला है पत्थर का, எது கீழே ஆழமான இடம் இருக்கிறதோ கல்கள் இருக்கிறதோ वो स्पष्ट दिखाई पड़ता है। அது கூட தெளிவாக தென்படுகிறது, அந்த அடிப்புறம் கூட தெளிவாக தென்படுகிறது। माने धूल के कण का नाम निशान नहीं है। அப்படியானால் தூசி கலங்களினுடைய விஷயமே அங்கு இல்லை। धूल माने देवान की धूल का नाम निशान नहीं है उस ज्ञान जल में। தூசி என்றால் தேகாபிமானத்தின் தூசியின் பெயர் அடையாளம் கூட அந்த ஞான தண்ணீரில் இல்லை। जहाँ से ब्रह्मपुत्रा नदी निकलती है, எங்கு இருந்து பிரம்மபுத்திரா நதி வெளியே வருகிறது। हिंदुस्तान की भारत की वो बड़े से बड़ी नदी जिसमें இந்துஸ்தான் பாரதத்தினுடைய அது அவ்வளவு பெரியதிலும் பெரிய நதியாக இருக்கிறது। सबसे जास्ती ज्ञान जल भरा हुआ है। எதுல மிகவும் அதிகமாக ஞான தண்ணீர் நிரம்பி இருக்கிறது। गंगा का जल तो सूख जाता है, கங்கையினுடைய நீர் காஞ்சி போகிறது, गंदा भी हो जाता है। மற்றும் அழுக்காகவும் ஆகிவிடுகிறது। राम तेरी गंगा मैली, சொல்லப்படுகிறது இல்லையா, ராம் தெரி கங்கா மேலி, ராமர் உங்களுடைய கங்கா அழுக்காகி விட்டாங்க। लेकिन ब्रह्मपुत्रा का जल कभी सूखता नहीं। ஆனால் பிரம்மபுத்திராவினுடைய தண்ணீர் ஒரு பொழுதும் வத்தி போகுவதில்லை। तो वो ज्ञानमान सरोवर ஆகவே அந்த ஞான்மான் சரோவர் छोड़ना पड़ेगा। அதையும் விட வேண்டியதாக இருக்கும்। क्या हमेशा के लिए? எப்பொழுதற்காகவுமா என்ன? परीक्षा थोड़े समय की होती है या सदाकाल की होती है? பரீட்சை குறைந்த நேரத்திற்காக நடக்கிறதா இல்லையானால் எப்பொழுதற்காகவும் நடக்கிறதா? तो थोड़े समय की परीक्षा होगी। ஆகவே குறைந்த நேரத்திற்காக தான் பரீட்சை நடக்கும்। उस थोड़े समय की परीक्षा में அந்த குறைந்த நேரத்திற்கான பரீட்சையில் पता लग जाएगा இது தெரிய வரும், कौन कौन किससे प्रभावित होकर रहते हैं दुनिया में। உலகத்தில் யார் யார் யாரோட பிரபாவத்தில் இருக்கிறார்கள் என்று। क्या? என்ன? जिससे प्रभावित होते हैं उसकी प्रजा बन जाते हैं। யாரோட பிரபாவத்தில் வருகிறார்களோ அவர்களுடைய பிரஜைகள் ஆகுகிறார்கள்। என்ன? अगर जगदम्बा से प्रभावित हो गए ஒருவேளை ஜெகதம்பாவோட பிரபாவத்தில் விட்டனர் என்றால் तो जगदम्बा की प्रजा बन जाते हैं। பிறகு ஜெகதம்பாவினுடைய பிரஜை ஆகிவிடுகிறார்கள்। सारी दुनिया जगदम्बा की प्रजा बनती है। इसलिए सिखों में गायन है, राज करेगा खालसा। முழு உலகமும் ஜெகதம்பாவினுடைய பிரஜை ஆகுகிறது। அதனால் தான் சீக்கியர்களில் இது பாடப்படுகிறது, ராஜ் கரேகா खालसा। सृष्टि का विनाश होगा இந்த உலகத்தினுடைய அழிவு ஏற்படும், तो खालसा राज्य करेगा। அப்பொழுது அந்த खालसा என்பவர் ராஜ்யத்தை செய்வார்। तो क्या हम महाकाली के अंडर में चले जाएंगे? ஆகவே என்ன நாம் மகாகாலிவினுடைய அண்டரில் சென்று விடுவோமா என்ன? है? नहीं जाएंगे। अरे செல்ல மாட்டோம் என்று சொல்றாங்க। பாபா கேட்கிறார், அரே செல்ல மாட்டீர்களா? वो गला काट लेगी तो अंडर में जाना पड़ेगा ना। அரே அவங்க கழுத்தை வெட்டி விடுவாங்க, அப்படி இருக்கும் பொழுது அண்டர்ல செல்ல வேண்டியதாக இருக்குமா இல்லையா?
थोड़े समय आप सीख जाएंगे ना, कहाँ जाएंगे? थोड़े समय के लिए जाएंगे। थोड़े समय के लिए जाएंगे, फिर अष्टदेवों में आ जाएंगे। அவங்க சொல்றாங்க குறைந்த காலத்திற்காக செல்வோம். அதற்கு பாபா சொல்கிறார், குறைந்த நேரத்திற்காக செல்வீர்கள், பிறகு அஷ்டதேவதையில் வந்து விடுவீர்களா என்ன? नई राजधानी में आ जाएंगे। புதிய ராஜதானியில் வந்து விடுவீர்களா என்ன? हाँ? अरे दो ही दुनिया है, एक पुरानी दुनिया, एक नई दुनिया। அரே 2 உலகம் மற்றும் தான் இருக்கிறது. ஒன்னு பழைய உலகம், இன்னொன்னு புதிய உலகம். पुरानी दुनिया ध्वस्त हो जाएगी பழைய உலகம் வந்து அழிந்து விடும். तो नया संगठन रूपी नई दुनिया बनेगी। அப்பொழுது புதிய சங்கடன் ரூபமான புதிய உலகம் வந்து உருவாகும். तो 76 में विनाश हुआ कि तुरंत सब आ गए 76-77 के बाद। ஆகவே 76இல் எப்பொழுது அழிவு ஏற்பட்டதோ அப்பொழுது உடனே அனைவரும் வந்து விட்டார்களா என்ன? 76, 77இல் है? अब तक भी आते रहते हैं। இப்பொழுது கூட வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ऐसे ही होगा। அதே போலவே தான் நடக்கும். जैसा जिसका पुरुषार्थ யாரது எப்படிப்பட்ட புருஷார்த்தம் இருக்குமோ वैसे वैसे ही आएंगे। அப்படியேதான் அவர்கள் வருவார்கள். तो अभी जो चल रहा है ஆகவே இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ वो हमारा पुरुषार्थ भक्ति मार्ग का चल रहा है அது நம்மளுடைய புருஷார்த்தம் பக்தி மார்க்கத்தினுடையது நடந்து கொண்டிருக்கிறதா या ज्ञान मार्ग का चल रहा है? क्यों? இல்லையானால் ஞான மார்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா? हम तो भगवान का ज्ञान ले रहे हैं। நாம் பகவானுடைய ஞானத்தை எடுத்துக்கொள்கிறோம். हैं? ले तो रहे हैं भगवान का ज्ञान, நாம் பகவானுடைய ஞானத்தை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். लेकिन दूसरों की बातों से भी प्रभावित हो जाते हैं बीच बीच में। ஆனால் நடுநடுவில் மற்றவர்களுடைய விஷயத்தில் பேச்சு கேட்டு பிரபாவத்தில் வந்து விடுகிறோம். दूसरों का ज्ञान सुनने लग पड़ते हैं तो क्या होता है अंजाम? மற்றவர்களின் ஞானத்தை கேட்க தொடங்கி விடுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது என்ன அதனுடைய स्वरूपम வெளியே வருகிறது. என்ன நிலை ஏற்படுகிறது? उनकी प्रजा बन जाते हैं। அவர்களின் பிரஜையாகி விடுகிறோம். ये गुरुडम यज्ञ के आदि में भी चल रहा था। இந்த குருடம் அதாவது குருக்களுடைய விஷயத்தை கேட்பது யக்ஞத்தின் ஆரம்பத்திலும் நடந்து கொண்டேதான் இருந்தது. सन 47 से सन 68 तक ब्रह्मा बाबा जीवित रहे, 76 तक भी ये गुरुडम चलता रहा और एडवांस पार्टी आ गई तो भी ये गुरुडम चल रहा है कि गुरुओं से प्रभावित हो जाते हैं, देहधारियों से। வருடம் 46 இருந்து 68 பிரம்மபாபா எப்பொழுது உயிரோடு இருந்தாரோ அப்பொழுது மற்றும் 76 வரை கூட இந்த குருடம் நடந்து கொண்டேதான் இருந்தது. और एडवांस पार्टी आ गई तो भी ये गुरुडम चल रहा है कि गुरुओं से प्रभावित हो जाते हैं, देहधारियों से। மற்றும் அட்வான்ஸ் பார்ட்டி வந்து விட்டது அப்பொழுது கூட இந்த குருடம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. குருடம் என்றால் குருக்களுடைய பிரபாவத்தில் தேகதாரிகளுடைய பிரபாவத்தில் வந்து விடுகிறார்கள். बाबा की वाणी से प्रभावित होना चाहिए या देहधारियों की सुनी सुनाई बातों से भारतवासियों ने दुर्गति पानी चाहिए? பாபாவினுடைய விஷயத்தை கேட்டுவிட்டு பிரபாவத்தில் வந்து வர வேண்டுமா இல்லையானால் தேகதாரிகளுடைய விஷயத்தை கேட்டுவிட்டு அதனுடைய பிரபாவத்தில் வர வேண்டுமா? लेकिन वास्तविकता क्या है? ஆனால் உண்மை என்னவாக இருக்கிறது? असलियत क्या है? भारतवासियों ने सुनी सुनाई बातों से ஆனால் உண்மை என்ன ஆகுகிறது? பாரதவாசிகள் சொல்லப்பட்டு கேட்கப்பட்ட விஷயங்களை दुर्गति पाई या नहीं पाई? துர்கதியை அடைந்தார்களா இல்லையா? पाई। அடைந்திருக்கிறார்கள். इतना लंबे समय से समझाते चले आ रहे हैं। இவ்வளவு நீண்ட காலம் வரை புரிய வைத்துக் கொண்டே வருகிறார். ब्रह्मा के मुख से मुरलियों में समझाया, பிரம்மாவின் வாயின் மூலமாக முரளிகளில் புரிய வைத்தார். टीचर के रूप में इतने साल समझाया, டீச்சரின் ரூபத்தில் இவ்வளவு வருடம் புரிய வைத்தார். लेकिन देहधारी धर्म गुरुओं का पल्ला पकड़ना बंद नहीं किया। ஆனால் தேகதாரி தர்ம குருக்களுடைய குருக்களை பிடிப்பது அவர்கள் விடவில்லை.
बाबा कहते हैं इन देहधारी धर्म गुरुओं को मारो गोली। அவர்களின் முந்தானியை பிடிப்பது விடவில்லை. ஆகவே பாபா சொல்கிறார், இந்த தேகதாரி தர்ம குருக்களை ஷூட் பண்ணுங்க. गोली मार रहे हैं कि गले लगा रहे हैं? ஆகவே அவர்கள் மீது குண்டு வீசுகிறீர்களா, இல்லையானால் கழுத்தோடு அணைத்து விடுகிறீர்களா? फिर क्या? तो बाबा याद दिलाते हैं, ஆகவே பாபா உங்களுக்கு இதை நினைவில் கொண்டு வருகிறார். जिसको अभी हम याद कर रहे हैं कि बाबा आओ, யாரை இப்பொழுது நாம் நினைவு செய்கிறோமோ, பாபா வாங்க, परम धाम से आओ, பரம்தாமத்திலிருந்து வாங்க. फिर से रावण राज्य अब हो गया है। இது திரும்பவும் இப்பொழுது ராவண ராஜ்யம் ஆகிவிட்டது. कहाँ हो गया है फिर से रावण राज्य? எங்கு திரும்பவும் ராவண ராஜ்யம் ஆகிவிட்டது? है फिर से ये शब्द திரும்பவும் சொல்லிருக்காரு. ஆகவே திரும்பவும் என்ற வார்த்தை पूर्व कल्प के लिए कहा जाता है கடந்த கல்பத்திற்காக சொல்லப்படுமா, या इसी युग के लिए कहा जाता है? இல்லையானால் இதே யுகத்திற்காக சொல்லப்படுகிறதா? इसी युग के लिए कहा गया இதே யுகத்திற்காக தான் சொல்லப்படுகிறது. कि पहले भी रावण राज्य हो गया था यज्ञ में। என்னவென்றால் முதலில் கூட யக்னத்தில் ராவண ராஜ்யம் இருந்தது. क्या? என்ன? दूसरी बार सृष्टि हुई ब्राह्मणों की, फिर 76 में तीसरी बार सृष्टि हुई राम राज्य की। திரும்பவும் இரண்டாவது தடவை பிராமணர்களின் உலகம் வந்தது. திரும்பவும் 76 மூன்றாவது தடவை ராமனுடைய ராஜ்யம் வந்தது. फिर अभी रावण राज्य हो गया। இப்பொழுது திரும்பவும் என்னவாகிவிட்டது? ராவண ராஜ்யம் ஆகிவிட்டது. रावण राज्य हो गया, उसके लिए घोषणा भी मुरली में कर दी। ராவண ராஜ்யம் ஆகிவிட்டது மற்றும் அதற்காக முரளியில் இந்த டிக்ளரேஷன் கூட பண்ணிவிட்டார். राजाइयां स्पष्ट देखने में आवेंगी। 8 ராஜாங்கம் தெளிவாக பார்ப்பதில் வரும். कहाँ? எங்கு? है ब्राह्मणों की दुनिया में। பிராமணர்களின் உலகத்தில். तो फिर से रावण राज्य हो गया है। ஆக திரும்பவும் ராவண ராஜ்யம் ஆகிவிட்டது. कहाँ? 5000 साल के बाद 5000 வருடங்களுக்கு பிறகா? है? फिर से माने திரும்பவும் என்றால் है, इसी संगम युग की बात है। இதே சங்கம் யுகத்தினுடைய விஷயமாகும். हम पतित बन गए। நாம் பतितர்கள் ஆகிவிட்டோம். बाबा अब फिर से आ जाओ। பாபா இப்பொழுது நீங்கள் திரும்பவும் வந்து விடுங்கள். आ जाओ का मतलब क्या हुआ? வாங்க என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவாகுகிறது? आया नहीं? வரவில்லையா என்ன? बाबा आया नहीं? பாபா नहीं வரவில்லையா? आया। வரவில்லையா? आया வந்திருக்காரா? आया गुप्त है। வந்திருக்காரா? ஆனா குப்தமாக இருக்கிறாரா? बच्चा குழந்தை माँ के पेट में जब गुप्त है அம்மாவினுடைய கர்ப்பத்தில் எப்பொழுது குப்தமாக இருக்கிறதோ तो उसे आया कहेंगे कि बच्चा आया घर में? அப்பொழுது அந்த குழந்தை வீட்டில் வந்து விட்டது என்று சொல்ல முடியுமா என்ன? तो क्यों कह रहे ஆகவே நீங்கள் ஏன் சொல்கிறீர்கள் बच्चा बाबा आया? என்னவென்றால் பாபா வந்துட்டாரு என்று? बाबा आया या अभी गुप्त है? பாபா வந்திருக்காரா, இல்லையானால் இப்பொழுது குப்தமாக இருக்கிறாரா? है गुप्त है। குப்தமாக இருக்கிறார். आया कहाँ? எங்கு வந்திருக்காரு? जब प्रत्यक्षता रूपी जन्म ले எப்பொழுது பிரத்யக்ஷ ரூபமான பிறப்பை எடுத்திருக்காங்களோ तब के लिए बोला அப்பொழுதற்காக தான் சொல்லப்படுகிறது. कि जो इन आंखों से देखे எது இந்த கண்களால் நாம் பார்க்கிறோமோ वो कहे बच्चा आया, मेरा बाबा आया। அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், குழந்தை வந்து விட்டாருங்க, என்னுடைய பாபா வந்து விட்டார் என்று. जो इन कानों से सुने उआ उआ की आवाज யார் இந்த காதின் மூலமாக அழக்கூடிய அந்த சத்தத்தை கேட்பார்களோ पड़ोस में होगा, सुनेगा உவா உவா என்ற அந்த சத்தம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள், तो क्या कहेगा? அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள். அப்பொழுது என்ன சொல்வார்கள்? अरे पड़ोस में बच्चा आया। என்னவென்றால், அரே பக்கத்துல குழந்தை வந்து விட்டது. तो अभी आया या नहीं आया? है? ஆகவே இப்பொழுது குழந்தை வந்ததா இல்லையா? है?
घड़ी घड़ी में बदल जाते, अभी कहते आया, அவர் சிலர் நொடிக்கு நொடி மாறி விடுகிறீர்கள். இப்பொழுதா சொன்னீங்க வந்தாரு மற்றும் இப்பொழுது சொல்றீங்க अभी कहते नहीं आया। வரல என்று. ऐसे क्यों करते? இப்படி ஏன் செய்கிறீர்கள்? पक्का बताओ कि आया या नहीं आया। உறுதியாக சொல்லுங்கள் வந்தாரா இல்லையா? आया तो है, वो तो मार भी आना है, आया लेकिन प्रत्यक्ष नहीं हुआ। प्रत्यक्ष नहीं हुआ। அவர் சொல்றாரு வந்திருக்காரு ஆனா பிரத்யட்சமாகவில்லை, गुप्त मार भी आना है। குப்தமான பாட்டை செய்கிறார் என்று. खास आपको नहीं प्रत्यक्ष हुआ। அப்ப பாபா கேக்குறாரு விசேஷமாக உங்களுக்கு பிரத்யட்சமாகவில்லையா? हैं? माना बाप का जो जन्म दिवस मनाते हैं அப்படியானால் தந்தையின் எந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ वो कौन सा मनाते हैं? அது எதை கொண்டாடுகிறார்கள்? है? शिवरात्रि। சிவராத்திரி. तो वो शिव की महाशिवरात्रि जो गाई हुई है, ஆகவே அது சிவனுடைய எந்த மகா சிவராத்திரி என்று பாடப்பட்டிருக்கிறதோ बड़े ते बड़ी रात्रि, பெரியதிலும் பெரிய இரவு, वो अभी आ गई அது இப்பொழுது வந்து விட்டதா? है? आ गई, வந்து விட்டதா? आने वाली है, வரவிருக்கிறதா? आई नहीं। ஒன்னும் வரவில்லையா? मैंने और अज्ञान अंधकार में डूबना है। அப்படியானால் இன்னும் அஞ்ஞான இருளில் முழுகணுமா? पक्का कर लिया? இது நீங்கள் உறுதியாக்கி விட்டீர்களா? अरे आ गई या नहीं आ गई? அரே வந்து விட்டதா இல்லையா? आ गई, வந்து விட்டதா? अभी नहीं आई, आने वाली है। अभी नहीं आई இப்பொழுது இன்னும் வரவில்லையா? और डूबना है। இன்னும் நீங்கள் முழுக வேண்டுமா? बाबा कहते जब तुम पूरा अज्ञान अंधकार में दलदल में विकारों की डूब जाते हो, பாபா சொல்கிறார் நீங்கள் எப்பொழுது முழுமையாக அஞ்ஞான இருளில் விகாரங்களின் சேற்றில் முழுகுகிறீர்களோ तो मैं चोटी से पकड़ करके उठाता हूँ। அப்பொழுது நான் குடுமியை பிடித்துக்கொண்டு மேலே இழுக்கிறேன். कैसे पकड़ करके? எதை பிடித்துக்கொண்டு? चोटी। कौन है ब्राह्मण चोटी? குடுமியை. ஆகவே அந்த குடுமி யாரு? हाँ, उस आत्मा को पकड़ करके பிரஜாபிதா அவங்கன்னு பதில் கொடுக்கறாங்க. ஆகவே பாபா சொல்றார் ஆமா, ஆகவே அந்த ஆத்மாவை उठाता है। மேலே இழுக்கிறார். इसलिए चोटी में जब गांठ बांधते हैं அதனால்தான் எப்பொழுது அந்த குடுமியில் முடி போடுறாங்களோ तो क्या बन जाता? शिव बन जाता। அப்பொழுது என்ன ஆகுகிறது? சிவன் ஆகுகிறது. तो अभी आया या नहीं आया? ஆகவே இப்பொழுது வந்தாரா இல்லையா? बताओ। சொல்லுங்க. नहीं आया तो, लेकिन अभी पूरी गांठ नहीं बंधी है। அவர் வந்திருக்கார் தான், ஆனால் இப்பொழுது முழுமையாக அந்த முடி போடவில்லை. आया, भावनाएं पड़ रही हैं। வந்திருக்கார் தான், குழப்பம் ஏற்படுகிறது. क्या? என்ன? परम ब्रह्म के साथ जब पूरी 7 भावनाएं पड़ जाती हैं तब क्या होता है? गांठ बांधी जाती है ना। இப்பொழுது சுற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த பரம்பிரம்மோடு எப்பொழுது 7 சுற்றை முழுமையாக்கி விடுவாரோ नहीं बांधी जाती அப்பொழுது என்ன கட்டப்படுகிறது? முடி கட்டப்படுகிறது இல்லையா? முடிச்சு போடப்படுகிறது. तो गांठ बंध रही है। ஆகவே இப்பொழுது அந்த முடிச்சு போடப்பட்டு கொண்டிருக்கிறது. ये गांठ पूरी बंध जाएगी இந்த முடிச்சு முழுமையாக போடப்படும். तो शिवलिंग बन जाएगा या नहीं बन जाएगा? அப்பொழுது சிவலிங்கம் உருவாகி விடுமா இல்லையா? तो यो शिवलिंग जब संपन्न स्टेज को प्राप्त हो जाएगा ஆகவே எந்த சிவலிங்கம் சம்பன்னமான ஸ்டேஜை அடைந்து விடுமோ तो उस समय जो गले में पड़ा हुआ वासुकी नाग है, ஆகவே அந்த நேரத்தில் கழுத்தில் இருக்கக்கூடிய எந்த வாசுகி நாக் இருக்கிறதோ பாம்பு, वो अपना बंधन छोड़ देगा அப்பொழுது அவர் தன்னுடைய பந்தனத்தை விட்டு விடுவாரா या लगाए रहेगा? இல்லையானால் இன்னுமே ஏற்படுத்தி கொண்டிருப்பாரா? छोड़ देगा। விட்டு விடுவாரு. अभी सर्प कहो, இப்பொழுது பாம்பு என்று சொல்லுங்கள்.
बैल कहो, காளை மாடு என்று சொல்லுங்கள். बैल तो जानवर होता है ना, காளை மாடு விலங்காகும் இல்லையா? बुद्धि चलाता है कोई काम करने से पहले? ஏதாவது வேலையை செய்வதற்கு முன்னால் தன்னுடைய புத்தியை உபயோகிக்கிறதா என்ன? இல்லை. तो बैल कहो, सर्प कहो, ஆகவே காளை மாடு என்று சொல்லுங்கள், பாம்பு என்று சொல்லுங்கள், मन रूपी घोड़ा कहो। மனம் ரூபமான குதிரை என்று சொல்லுங்கள். वो बैल अभी शंकर पर सवार है அந்த குதிரை இப்பொழுது சங்கர் மீது சவாரி இருக்கிறதா? या शंकर बैल पर सवार है? இல்லையானால் சங்கர் அந்த காளை மாடு மேலே ஏறி இருக்கிறாரா? हैं? अभी बैल शंकर पर सवार हो जाता है। இப்பொழுது அந்த காளை மாடு சங்கர் மீது ஏறிக்கொள்கிறது. इसलिए அதனால்தான் कहते हैं, சொல்கிறார்கள், वो बबर शेर ने टाइगर को कहां से पकड़ लिया है? गर्दन से पकड़ा हुआ है। அதனால்தான் என்ன சொல்றாங்க, அந்த லயன் வந்து டைகரை எங்க இருந்து பிடிச்சிருக்குது? கழுத்தோடு பிடிச்சிருக்கு. अब टाइगर किस इंतजार में है? ஆனால் இப்பொழுது அந்த டைகர் வந்து எதற்காக காத்து கொண்டிருக்கிறது? हैं? लक्ष्मी के आने के इंतजार में है। அவங்க சொல்றாங்க லக்ஷ்மி வரணும் என்று காத்து கொண்டிருக்கிறது. பாபா சொல்றார் லக்ஷ்மி வரணும் என்று காத்து கொண்டிருக்கிறதா? लक्ष्मी कब आएगी? லக்ஷ்மி எப்பொழுது வருவாங்க? लक्ष्मी आएगी तब संपूर्ण योगी बनेगा, லக்ஷ்மி வந்தால்தான் சம்பூர்ணமான யோகி ஆக முடியுமா? संपूर्ण ज्ञानी बनेगा, சம்பூர்ண ஞானி ஆக முடியுமா? या जब संपूर्ण ज्ञानी संपूर्ण योगी बनेगा तब लक्ष्मी आएगी? இல்லையானால் சம்பூர்ண ஞானி சம்பூர்ண யோகி ஆட்ட பிறகுதான் லக்ஷ்மி வருவாங்களா? नियम क्या है? நியமம் என்னவாக இருக்கிறது? है? संपूर्ण योगी बनेगा संपूर्ण योगी संपूर्ण ज्ञानी बने சம்பூர்ணமான யோகி சம்பூர்ணமான ஞானி ஆகினால்தான் तो लक्ष्मी आएगी, லக்ஷ்மி வருவாங்க. और लक्ष्मी आई तो खेल खलास, मतलब- राजधानी स्थापन हो जाती है। லக்ஷ்மி வந்து விட்டால் விளையாட்டு முடிந்துவிடும், ராஜதானி ஸ்தாபனை ஆகிவிடும். तो बताया ஆகவே சொல்லியிருக்கிறார், कि बैल पर शंकर जब सवारी करता है காளை மாடு மீது எப்பொழுது சங்கர் ஏறுகிறாரோ சவாரி செய்கிறாரோ तो तरीका क्या है? அப்பொழுது என்ன முறை இருக்கிறது? वो तरीका भी मुरली में बता दिया। அதை கூட முரளியில் சொல்லிவிட்டார். क्या बताया है? என்ன சொல்லியிருக்கிறார்? हाँ, बैल पर चढ़ते हैं तो हाई जंप लगाते हैं, எப்பொழுது காளை மாடு மீது சவாரி செய்கிறார்கள் அப்பொழுது ஹை ஜம்ப் செய்கிறார்கள். घोड़े पर भी चढ़ते हैं तो हाई जंप लगाते हैं। குதிரை மீதும் ஏறுகிறார்கள் அப்பொழுதும் ஹை ஜம்ப் செய்கிறார்கள். तो ऐसे ही உயரமாக குதிக்கிறார்கள். वो प्रैक्टिस ஆகவே அது அப்படிதான் அந்த பிராக்டிஸ். कि जब चाहे तब हाई जंप लगा सके। என்னவென்றால் எப்பொழுது வேண்டாலும் அப்பொழுது நாம் அந்த ஹை ஜம்பை செய்யணும். कैसे हाई जंप? எப்படிப்பட்ட ஹை ஜம்ப் ஆகும்? कि एक बार निराकारी स्टेज में टिक गया तो जितना समय चाहे उतना निराकारी स्टेज में टिका रहे। என்னவென்றால் ஒரு தடவை அந்த நிராகாரி ஸ்டேஜில் நிலைக்கணும் என்று விரும்பிவிட்டால் எவ்வளவு நேரம் விரும்பணுமோ அவ்வளவு நேரம் அந்த நிராகாரி ஸ்டேஜில் நிலைந்திருக்கணும். तो कहेंगे हाई जंप हो गई। அப்பொழுதுதான் சொல்லப்படும் ஹை ஜம்ப் ஆகிவிட்டது என்று. इसलिए बैल के कंधे पर क्या दिखाते हैं? அதனால்தான் அந்த காளை மாடினுடைய ஷோல்டர்ல என்ன காமிக்கப்படுகிறது? शिवलिंग दिखाते हैं। சிவலிங்கம் காமிக்கப்படுகிறது. तो क्या शिव बैल के ऊपर सवारी करता है? ஆகவே சிவன் என்ன காளை மாடு மீது சவாரி செய்கிறாரா? हाँ, शंकर तो बैल के ऊपर वो गुम्मड़ शिवलिंग क्यों दिखाते हैं? யாரோ சொல்றாங்க சங்கர் செய்யறாங்கன்னு, அதற்கு பாபா சொல்கிறார் அப்படி இருக்கும் பொழுது காளை மாடினுடைய அந்த ஷோல்டர்ல ஏன் சிவலிங்கத்தை காமிக்கப்படுகிறது? ब्रह्मा भी बीच में प्रवेश होता है। ब्रह्मा ब्रह्मा भी तो शंकर में है। ब्रह्मा शंकर में है।
அவங்க சொல்றாங்க பிரம்மா சங்கர்ல இருக்காங்க. शंकर शंकर प्रवेश करते हैं ब्रह्मा में और शंकर शंकर ब्रह्मा में प्रवेश करते हैं, उल्टा काम हो गया अभी। பிறகு அவங்க சொல்றாங்க சங்கர் பிரம்மால பிரவேசம் செய்யறாரு. அப்ப பாபா சொல்றாரு இது என்ன தலைகீழான வேலையாகிவிட்டது. शिव शंकर में प्रवेश कर, लेकिन बैल पर जो गुम्मट दिखाया वो किस बात की यादगार है? சிவன் சங்கர்ல பிரவேசம் செய்யறாரு, அது சரி. ஆனால் காளை மாடுல அந்த சிவலிங்கம் காமிக்கப்படுகிறது, அது எதனுடைய நினைவார்த்தமாகும்? जो जर्सी गाय विदेशी होती हैं, जर्सी बैल होते हैं, விதேசி பசுமாடுகள் இருக்கிறது, காளை மாடு இருக்கிறது. அதுல उनके ऊपर गुम्मट नहीं होता है, शिवलिंग नहीं होता है। அந்த ஜெர்சி மாடு மேல அந்த சிவலிங்கம் இருப்பதில்லை. क्यों? क्योंकि विदेश में शिवलिंग शिव बाप आते ही नहीं। ஏனென்றால் விதேசத்தில் சிவ தந்தை வருவதே இல்லை. आते कहाँ हैं? எங்கு வருகிறார் அவர்? तो भारतवासी बैल में आते हैं। तो பாரதவாசி காளை மாடுல வருகிறார். भारतवासी बैल में वो शिव का रूप क्यों दिखाया गया? ஆகவே பாரதவாசி காளை மாடுல அந்த சிவனுடைய ரூபம் ஏன் காமிக்கப்படுகிறது? क्योंकि शिव जब जब शिव जिस मुकर्रर रथ में प्रवेश करता है, वो मुकर्रर रथधारी ஏனென்றால் சிவன் எந்த நிரந்தர உடலில் பிரவேசம் செய்கிறாரோ அந்த நிரந்தர உடல் கொண்டவர் जब शिवलिंग स्वरूप बन जाता है, எப்பொழுது சிவலிங்க स्वरूपமாக ஆகிவிடுகிறாரோ, संपूर्ण निराकारी बन जाता है, तब बैल के ऊपर सवार हो जाता है। तो उसकी சம்பூர்ணமாக நிராகாராக ஆகிவிடுகிறாரோ அப்பொழுதுதான் காளை மாடு மேல ஏறுகிறார், சவாரி செய்கிறார். यादगार दिखाई गई है। बैल के ऊपर शिव दिखाते हैं। அதனுடைய நினைவார்த்தம் தான் காமிக்கப்பட்டிருக்கிறது. காளை மாடின் முதுகில் சிவலிங்கத்தை காமித்திருக்கிறார்கள். वो शिव है नहीं, वो शिव है आत्माओं का बाप नहीं। कौन है? அவர் சிவன் ஆத்மாக்களின் தந்தை ஆவாரா என்ன? शंकर वाली आत्मा है जो शिव स्वरूप बन जाती है। அது சங்கரனுடைய ஆத்மா ஆவார், யாரு சிவனுக்கு சமமாக ஆகிவிடுகிறார். संपन्न स्टेज प्राप्त करने पर, சம்பன்னமான ஸ்டேஜ் அடையும் பொழுது. इसलिए मंदिरों में, शिव के मंदिरों में அதனால்தான் கோவில்களில், சிவனுடைய கோவிலில் शिवलिंग भी दिखाते हैं। प्रवृत्ति की यादगार, काहे की यादगार? சிவலிங்கமும் காமிக்கப்படுகிறது. இல்லற மார்க்கத்தினுடைய அடையாளம். எதனுடைய அடையாளம்? वृत्ति। பிரவೃತ್ತಿ, அதாவது இல்லற மார்க்கம். प्रमाणे என்றால் प्रकष्ट रूपेण, वृत्ति माने என்றால் விசேஷமான ரூபத்தில், व्रत, மற்றும் விரத்தி என்றால் சர்க்கிள், உருண்டை. क्या स्त्री पुरुष जब मिलते हैं तो ஆண் மற்றும் பெண் எப்பொழுது சந்திக்கிறார்களோ प्रवृत्ति होती है। वो प्रवृत्ति जो है அதுதான் பிரவೃತ್ತಿ ஆகுகிறது, இல்லற மார்க்கம் ஆகுகிறது. वो शिव शंकर की प्रवृत्ति है, प्रवृत्ति मार्ग की पक्की यादगार। ஆகவே அந்த இல்லற மார்க்கம் பிரவೃತ್ತಿ என்பது சிவன் மற்றும் சங்கருடையது உறுதியானது ஆகும். அதுதான் பிரவೃತ್ತಿ மார்க்கத்தினுடைய அடையாளமாகும். लेकिन ऐसी प्रवृत्ति है जिसमें इंद्रियां प्रवृत्त नहीं होती। ஆனால் அது இப்படிப்பட்ட பிரவೃತ್ತಿ ஆகுகிறது இல்லற மார்க்கம். அதுல இந்திரியங்கள் ஒன்று சேர்வதில்லை. क्यों? क्योंकि मन इंद्रियों का साथ नहीं देता। ஏன் அப்படி? ஏனென்றால் மனம் இந்திரியங்களுக்கு துணை கொடுப்பதில்லை. फिर भी शिव के मंदिर जहाँ बने होंगे ஆனாலும் கூட சிவனுடைய கோவில் எங்கு உருவாகி இருக்கிறதோ वहाँ बैल भी दिखाएंगे। அங்கு காளை மாடை கூட காமிக்கிறார்கள். कहाँ दिखाते हैं? எங்கு காமிக்கிறார்கள்? हाँ, उसका मुख किस तरफ है?
வெளியே காவாய் பக்கம் காமிக்கிறார்கள். ஆகவே அதனுடைய முகம் எதை நோக்கி இருக்கிறது? नाली की तरफ है। बाबा कहते அதனுடைய முகம் காவாய் பக்கம் இருக்கிறது. अरे कृष्ण बच्चे को பாபா சொல்கிறார், அரே கிருஷ்ண குழந்தைக்கு गीता माता का पति बनाई दिया, கீதா மாதாவினுடைய கணவராக்கி விட்டாங்களா? जुल्म हो गया। எவ்வளவு பெரிய தவறு ஏற்பட்டு விட்டது. क्या बोला என்ன சொல்லியிருக்கிறார்? है? ये जुल्म हुआ कि नहीं? இந்த தவறு ஏற்பட்டதா இல்லையா? जुल्म हो गया तो उन्होंने भक्ति मार्ग में बैल को वहां दिखा दिया। தவறு ஏற்பட்டு விட்டது. ஆகவே பக்தி மார்க்கத்தில் அவர்கள் அந்த காளை மாடை அங்கு காமித்து விட்டனர். और प्रैक्टिकल में अभी है भी क्या? மற்றும் பிராக்டிகலில் இப்பொழுது என்ன இருக்கிறது? वो कृष्ण वाली आत्मा अपन को भगवान गीता का समझती है या नहीं समझती है? அந்த கிருஷ்ணருடைய ஆத்மா தன்னை கீதையினுடைய பகவான் என்று புரிந்து கொள்கிறாரா இல்லையா? गीतापति भगवान समझती है या नहीं समझती கீதையினுடைய கணவர் தன்னை பகவான் என்று புரிந்து கொள்கிறாரா இல்லையா? है? समझती है। तो गीतापति भगवान जब समझती है तो उसकी बुद्धि में है ना कि मेरे संग के रंग से ही புரிந்து கொள்கிறார். என்னவென்றால் கீதாவினுடைய கணவர் நான் தான் என்று. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய புத்தியில் இதுவும் இருக்கிறது இல்லையா? ये कन्याएं माताएं पावन बनेंगी। என்னவென்றால் என்னுடைய சங்கத்தின் சாயத்தின் மூலமாக தான் இந்த கன்யா மாதாக்கள் தூய்மையாகுவார்கள் என்று. इसलिए उसको अपना शरीर तो है नहीं, அதனால்தான் அவருக்கு தன்னுடைய உடல் என்பது இல்லை. तो क्या करती है? அப்பொழுது என்ன செய்கிறார்? राम वाली आत्मा में शंकर में प्रवेश करके वो गले से ரம்வாலி ஆத்மா சங்கரில் பிரவேசம் செய்துவிட்டு पकड़ के रखा हुआ है। கழுத்தை பிடித்து வைத்திருக்கிறார். जैसे कोई भूत प्रेत किसी में प्रवेश करता है எப்படி ஏதாவது பூதம் பிரேத்தங்கள் யாருக்குள்ளாவது பிரவேசம் செய்கிறார்கள், तो पूरा कंट्रोल कर लेता है। அப்பொழுது முழுமையாக கண்ட்ரோல் செய்து விடுகிறார்கள். उसकी बुद्धि को पूरा कंट्रोल करता है कि नहीं? ऐसे ही அவருடைய புத்தியை முழுமையாக கண்ட்ரோல் செய்கிறார்களா இல்லையா? அப்படியே தான். तो अभी बाबा आया परमधाम से या नहीं आया? ஆகவே இப்பொழுது பாபா பரம்தாமத்தில் இருந்து வந்திருக்கிறாரா இல்லையா? है? आया फिर आया। வந்திருக்காரா? திரும்பவும் வந்திருக்காரா? आ गया। வந்து விட்டாரா? जैसे बच्चा आता है तो कहते हैं बच्चा आया। எப்படி குழந்தை வருகிறது, அப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? குழந்தை வந்துடுச்சு என்று. सभी कहते हैं जो देखेगा सो कहेगा बच्चा आया। அனைவரும் சொல்வார்கள், யார் பார்ப்பார்களோ அவர்கள் சொல்வார்கள் குழந்தை வந்து விட்டது என்று. पड़ोसी सुनेगा उआ उआ की आवाज तो कहेगा बच्चा आया। பக்கத்தில் இருக்கவர்கள் கேட்பார்கள் உவா உவா என்று அந்த சத்தத்தை. பிறகு என்ன சொல்வார்கள்? குழந்தை வந்து விட்டது என்று. तो क्या ऐसे आ गया? ஆகவே அப்படியே அவர் வந்து விட்டாரா? जो देखेगा जो सुनेगा, யார் இந்த கண்களால் பார்ப்பார்களோ கேட்பார்களோ, 500 करोड़ में से जो भी देखेगा सुनेगा, 500-700 கோடி ஆத்மாக்களில் யார் பார்ப்பார்கள் கேட்பார்கள், तो कहेगा ना कि हाँ அப்பொழுது சொல்வார்கள் இல்லையா, ஆமா भगवान बाप आया। பகவான் தந்தை வந்திருக்கார் என்று. तो आया। அப்படி இருக்கும் பொழுது வந்து விட்டாரா என்ன? आया कि नहीं आया? வந்து விட்டாரா இல்லையா? अरे आज कहते हैं आया, कल कहते हैं नहीं आया। அரே இன்று சொல்கிறீர்கள் வந்திருக்கிறார் என்று, நாளை சொல்வீர்கள் வரவில்லை என்று. तो मृत्युलोक वासी हैं या अमरलोक वासी हैं? அப்படி இருக்கும் பொழுது மரண உலகத்தில் வசிக்கிறோமா இல்லையானால் அமர உலகத்தில் இருக்கிறோமா? मृत्युलोक वासी हैं। மரண உலகத்தில் வசிக்கக்கூடியவர்கள் ஆகிவிட்டோம். ऐसी स्टेज हो जाए ஆகவே இப்படிப்பட்ட ஸ்டேஜ் ஆகிவிடணும். कि एक बार आ जाए। என்னவென்றால் ஒரு தடவை வந்து விட்டால். कब आ जाए? எப்பொழுது வந்தால்? जब महान शिवरात्रि हो जाए, बड़े ते बड़ी अज्ञान अंधकार की रात्रि इस दुनिया में हो जाए। எப்பொழுது மகா சிவராத்திரி ஆகுகிறது, பெரியதிலும் பெரிய
அஞ்ஞான இருளினுடைய இரவு வருகிறது. सारी दुनिया तो अज्ञान अंधकार में है ही, सन 36 से पहले से ही है। முழு உலகமும் அஞ்ஞான இருளில் இருக்கிறது தான். लेकिन 36க்கு முன்னாலிருந்தே இருக்கிறது தான். ब्रह्मा कुमार कुमारियां भी कहाँ हैं? ஆனால் பிரம்மகுமார் குமாரிகளும் எங்கிருக்கிறார்கள்? अज्ञान अंधकार में, क्योंकि अपने बाप அஞ்ஞான இருளில் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் को ही नहीं जानती, जानती होती தன்னுடைய தந்தையை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. तो प्रजापिता ब्रह्मा कुमार कुमारी मानती। ஒருவேளை தெரிந்து கொண்டிருந்தால் பிறகு தன்னை பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரி என்று ஏற்றுக்கொள்வார்கள். वो बाप को तो जानती ही नहीं। ஆனால் அவர்கள் தந்தையை அறிய மாட்டார்கள். और जो अपन को प्रजापिता ब्रह्मा कुमार कुमारी कहते हैं, மற்றும் யார் தன்னை பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரிகள் என்று சொல்கிறார்களோ वो जानते हैं, அவர்கள் என்ன அறிவார்களா? हैं? आज जानते हैं और कल कल दूसरों से प्रभावित हो जाते। இன்று அறிகிறார்கள் மற்றும் நாளை மற்றவர்களின் பிரபாவத்தில் வந்து விடுகிறார்கள். तो आज बच्चा बाप का बना और ஆகவே இன்று குழந்தை தந்தையினுடையதாக ஆகியது कल कल मर गया, மற்றும் நாளை இறந்து விட்டது. तो जन्म लिया लिया न लिया बराबर हो गया। அப்பொழுது பிறப்பு எடுப்பது எடுக்காமல் இருப்பது அனைத்தும் ஒன்றாகி விடுகிறது. तो बोला ஆகவே சொல்லியிருக்கிறார், कि हम पतित बन गए हैं, रावण राज्य हो गया है, நாம் பத்தித்தாகி விட்டோம், ராவண ராஜ்யமாகி விட்டது. बाबा अभी फिर से आओ। பாபா இப்பொழுது நீங்கள் திரும்பவும் வாருங்கள். फिर से आओ का मतलब திரும்பவும் வாருங்கள் என்றால் बाबा अभी इस दुनिया में नहीं है, பாபா இப்பொழுது இந்த உலகத்தில் இல்லை. है तो, இருக்கிறார் தான். लेकिन आज निश्चय बुद्धि, कल अनिश्चय बुद्धि। ஆனால் இன்று நிச்சய புத்தியாக இருக்கிறது, நாளை அனிச்சய புத்தியாகிறது. तो अभी तुम बच्चे इस अर्थ को जान गए हो। ஆகவே இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் இந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டீர்கள். क्या என்ன? कि बाबा आ गया या नहीं आ गया? என்னவென்றால் பாபா வந்து விட்டாரா இல்லையானால் வரவில்லையா? है आ गया வந்து விட்டாரா? है आ गया नहीं आया है? अब नहीं வரவில்லையா? कहोगे किसी से? இப்பொழுது நீங்கள் யாரிடமும் சொல்ல மாட்டீர்களா? कोई को बाहर की दुनिया में नहीं कहोगे कि बाबा आया, भगवान आया? வெளி உலகத்தில் யாருக்குமே நீங்கள் சொல்ல மாட்டீர்களா என்ன பாபா வந்திருக்காரு, பகவான் வந்திருக்காரு என்று? हैं कहोगे? ये क्या बात हुई? சொல்வோம் என்று சொல்கிறார்கள். பாபா சொல்றா, சொல்வீங்களா? இது என்ன விஷயமாகி விட்டது? आ गया कि नहीं आ गया? வந்து விட்டாரா இல்லையானால் வரவில்லையா? गुप्त रूप में आया तो அவங்க சொல்றாங்க குப்த ரூபத்தில் வந்திருக்கிறார். जैसे बच्चा अम्मा के पेट में आता है ऐसे आया। அப்பொழுது பாபா சொல்கிறார், குப்த ரூபத்தில் வந்திருக்கிறாரா? எப்படி வந்து ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் வருகிறதோ அப்படி வந்திருக்காரா? तो उसको जन्म लेना कहा कहते हैं, शिव जयंती कहें। ஆகவே அதை வந்து பிறப்பு எடுப்பது என்று சொல்லப்படுகிறதா? சிவ ஜெயந்தி என்று சொல்லப்படுமா? जयंती साकार की होती है या निराकार की होती है? பிறந்த நாள் என்பது சாகாரத்திற்கு ஏற்படுகிறதா இல்லையானால் நிராகாருக்கு ஏற்படுகிறதா? तो साकार में आ गया, அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன சாகாரத்தில் வந்து விட்டாரா? हैं? आत्मिक स्थिति में रहने वाले बच्चों के सामने बच्चों के सामने आ गया। आत्मिक स्थिति में रहने वाले बच्चों के सामने बाबा दर्शन। அவங்க சொல்றாங்க, ஆத்மீக ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முன்னால் தந்தை பிரத்யட்சமாகுகிறார். पहले क्या होना था ना, पहले क्या होना था, बाद में फिर क्या होना था। एक बार बुद्धि में बैठ जाए कि मेरा बाप है, ஒரு தடவை புத்தியில் இது அமர்ந்து விடுகிறது, என்னுடைய தந்தை ஆவார். तो जो असल बच्चा होगा அப்பொழுது யார் வந்து உண்மையான குழந்தையாக இருப்பாங்களோ तो वो जिंदगी में कभी दूसरे से ये नहीं कहेगा पता नहीं ये हमारा बाप है या नहीं है।
அப்பொழுது அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் யாரிடமும் இது சொல்ல மாட்டாங்க, என்னவென்றால் எனக்கு தெரியாது இவர்தான் என்னுடைய தந்தையா இல்லையா என்று. तो ऐसे है ஆகவே இப்படி இருக்கிறதா, कि निश्चय अनिश्चय का चक्र चलता ही रहता है। என்னவென்றால் நிச்சய அனிச்சயத்தினுடைய சக்கரம் சுற்றி கொண்டேதான் இருக்கிறது. எப்படி இருக்கிறதா, है चलता रहता है। तो नहीं आया ना, நிச்சய அனிச்சயத்தினுடைய சக்கரம் நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் பிறகு அவர் வரவில்லை இல்லையா? जब निश्चय रहता है तो कहते हैं है? जब निश्चय होता है ना हाँ, जब अनिश्चय होता तो कहते हैं कि आ गया। हाँ, जब अनिश्चय होता तो बात दूर रहती है। मृत्यु लोग या अमर लोग। எப்பொழுது அனிச்சயம் வருகிறதோ அப்பொழுது சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது மரண உலகமா இல்லையானால் அமர உலகமா? बाप कहते हैं मैं जब आता हूँ தந்தை சொல்கிறார், நான் எப்பொழுது तो வருகிறேனோ 1 सेकंड में राजा जनक को जीवन मुक्ति दे देता हूँ। அப்பொழுது ஒரு செகண்ட்ல ராஜா ஜனக்குக்கு ஜீவன் முக்தி கொடுத்து விடுகிறேன். तो जीवन में हैं हम सब, क्या दुख दर्दों से मुक्ति मिल गई? ஆகவே நாம் அனைவரும் வாழ்க்கையில் இருக்கிறோமா இல்லையானால் துக்கம் மற்றும் வலியில் இருந்து வலி வேதனையில் இருந்து விடுதலை கிடைத்து விட்டதா? तो बाप आ गया क्या? ஆகவே தந்தை வந்து விட்டாரா என்ன? अरे आ गया। அரே வந்து अरे விட்டாரா? बाप की पहचान है, वो इतना सर्वशक्तिवान है அரே தந்தையினுடையது அறிமுகமாகும். அவர் இவ்வளவு சர்வசக்திவான் ஆவார். कि जब आता है तो 1 सेकंड में राजधानी स्थापन कर देता है। அவர் எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது ஒரு செகண்ட்ல ராஜதானியை ஸ்தாபனை செய்து விடுகிறார். नहीं तो 80 साल हो गए नाक रगड़ते रगड़ते। இல்லையானால் 80 வருடம் ஆகிவிட்டது உழைத்து கொண்டு. दिल्ली में ब्रह्मा कुमार कुमारियों ने कोई राजधानी स्थापन नहीं कर पाई और டெல்லியில் எந்த ஒரு பிரம்மகுமார் குமாரியால் ராஜதானியை ஸ்தாபனை செய்ய முடியவில்லை. ये आपस में लड़ झगड़ रही है, गढ़े बने हुए हैं अलग अलग। மற்றும் இவர்கள் ஒருத்தர் இன்னொருத்தர் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். தனித்தனி கோட்டை உருவாகி இருக்கிறது. जैसे दुनिया में अनेक धर्म के गढ़े बन गए, अनेक राजधानियां बन गई। எப்படி உலகத்தில் நிறைய தர்மத்தினுடைய கோட்டைகள் ராஜதானிகள் உருவாகிவிட்டது. और एडवांस वालों में भी यही होने वाला है। மற்றும் அட்வான்ஸில் கூட இப்படிதான் நடக்கவிருக்கிறது. तो बाप कहते हैं मैं आता हूँ तो 1 सेकंड में राजधानी स्थापन करता हूँ। ஆகவே தந்தை சொல்கிறார், எப்பொழுது நான் வருகிறேனோ அப்பொழுது ஒரு செகண்ட்ல ராஜதானியை ஸ்தாபனை செய்கிறேன். 1 सेकंड में राजा जनक को जीवन मुक्ति देता हूँ। ஒரு செகண்ட்ல ராஜ ஜனக்குக்கு ஜீவன் முக்தி கொடுக்கிறேன். तो मिल गई। ஆகவே கிடைத்து इसका விட்டதா? मतलब बाप आया। இதனுடைய அர்த்தம் என்ன? தந்தை வந்து விட்டாரா? अरे आया कि नहीं आया? அரே வந்து விட்டாரா இல்லையா? अरे ये वीडियो दुनिया वालों के सामने भी जाएगा। பாபா சொல்றாரு, இந்த வீடியோ உலகத்தினருக்கு முன்னால் கூட போகும். इंटरनेट में कल डाला जाएगा, तब क्या करेंगे? நாளைக்கு இன்டர்நெட்ல போடப்படும். அப்பொழுது என்ன செய்வீர்கள்? वो लोग आपसे पूछेंगे। अभी तक तो आप कहते थे कि बाप आ गया और आप यहाँ वो पूछा जा रहा है तो आप चुप हैं। என்னவென்றால் அவர்கள் உங்களிடம் கேட்பார்கள், இப்பொழுது வரை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருந்தீர்கள் தந்தை வந்து விட்டார் என்று. ஆனால் இன்று உங்களிடம் எப்பொழுது கேட்கப்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள். कि आ गया कि नहीं आ गया? வந்து விட்டாரா இல்லையா? दोले में पड़े हुए हैं, आया कि नहीं आया? குழப்பத்தில் மூழ்கி இருக்கிறார்கள், வந்திருக்காரா இல்லையா என்று. हाँ? आया। और बाप तो मुरली में कहा हुआ है कि मैं आता हूँ। வந்திருக்காங்க என்று பதில் கொடுக்கறாங்க. அதுக்கு பாபா சார் வந்திருக்காரா? முரளியில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. तो 1 सेकंड में राजधानी स्थापन कर देता हूँ। நான் வந்தால் ஒரே செகண்ட்ல ராஜதானியை ஸ்தாபனை செய்து விடுகிறேன். 1 सेकंड में राजा जनक को जीवन मुक्ति दे देता हूँ। ஒரு செகண்ட்ல ராஜ ஜனக்குக்கு வாழ்க்கையில் இருந்து விடுதலை கொடுத்து விடுகிறேன். तो आ गया। அப்படி இருக்கும் பொழுது வந்துட்டாரா? आ गया। श्रीमत के बरखिलाफ बात करने वाले को रावण संप्रदाय समझे। வந்துட்டார் என்று திரும்பவும் பதில் கொடுக்கறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, ஸ்ரீமத்திற்கு விபரீதமாக பேசுபவர்களை ராவண சம்பிரதாயம் என்று
நினைத்துக் கொள்ளுங்கள். बाबा ने बोला हुआ है, क्या बोला तुम हुआ बच्चों को नई दुनिया की सौगात दी है? तुम बच्चों को नई दुनिया की सौगात दे दी है। அவங்க சொல்றாங்க, பாபா சொல்லியிருக்காரு, குழந்தைகளாகிய உங்களுக்கு புதிய உலகத்தினுடைய பரிசை கொடுத்து விட்டேன். आना जाना करते हो ना, நீங்கள் அதுல வந்துட்டு போகிறீங்க இல்லையா? जाना करते हो आप, आना जाना कर रहे हो? அப்ப பாபா அவங்க கிட்ட கேக்குறாரு, நீங்க அதுல வந்துட்டு போறீங்களா என்ன? आप कर रहे हो? நீங்க செய்றீங்களா அப்படி? कुछ बच्चे तो बाबा कर रहे हैं ना, हैं? कुछ बच्चे तो कर रहे हैं ना। कौन कौन कर रहे हैं बताओ? அப்ப அவர் சொல்றாரு, பாபா ஏதோ சில குழந்தைகள் செய்றாங்க இல்லையா, வந்துட்டு போறாங்க. बहुत सारे बच्चे कर रहे हो। एक भाई का नाम அப்ப பாபா சொல்றாரு, யார் யார் வராங்க நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு பிரதர்னுடைய பேர் சொல்லுங்க. बता दो। दिल्ली में जो बैठे हैं, दिल्ली में बहुत सारे बच्चे। एक भाई का नाम बता दो। அவங்க சொல்றாங்க, டெல்லியில நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, ஒரு பாயினுடைய பெயரை சொல்லிடுங்க. मालूम ही नहीं। தெரியவே தெரியாது. और वो भी जिस नई दुनिया की सौगात दी है, वो नई दुनिया का फाउंडेशन पड़ रहा है। மற்றும் எந்த புதிய உலகத்தினுடைய பரிசை கொடுத்திருக்காரோ அந்த புதிய உலகத்தினுடைய ஃபவுண்டேஷன் போடப்படுகிறதா? या पहली मंजिल 84 मंजिल में से இல்லையானால் 84 அடுக்கில் ஒரு அடுக்கு पहली मंजिल तैयार हो गई है ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ரெடி ஆகி விட்டதா? कि फाउंडेशन पड़ रहा है? இல்லையானால் இன்னுமே ஃபவுண்டேஷன் தான் போடப்படுகிறதா? फाउंडेशन पड़ रहा है। ஃபவுண்டேஷன் தான் போடப்படுகிறது. फाउंडेशन तो दुर्मुठ से ठोका जाता है, धच धच, तो उसमें पत्थर टूट के यूं गिरते हैं जाकर के। ஃபவுண்டேஷனை வந்து இப்படி அடிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய கல்லுகள் வந்து இங்கங்க சிதறுகிறது. तो अभी परीक्षा होनी है कि हो गई? ஆகவே இப்பொழுது பரீட்சை நடக்கணுமா இல்லையானால் நடந்து விட்டதா? होनी है। जब நடக்கணும். परीक्षा होगी, फाइनल पेपर हो जाएगा, ஆகவே எப்பொழுது பரீட்சை நடக்குமோ, ஃபைனல் பேப்பர் நடந்து விடுமோ, जो पास हो जाएंगे பாஸ் ஆகி விடுவார்களோ யாரு, वो कह सकते हैं कि राजधानी स्थापन हो गई। அவர்கள் என்னன்னா சொல்லலாம் என்னவென்றால் ராஜதானி ஸ்தாபனை ஆகிவிட்டது என்று. अभी कोई नहीं कह सकता कि राजधानी स्थापन हो गई। இப்பொழுது யாராலையும் இது சொல்ல முடியாது ராஜதானி ஸ்தாபனை ஆகிவிட்டது என்று. सेकंड में बाप ने राजधानी स्थापन कर दी। ஒரு செகண்ட்ல தந்தை ராஜதானி ஸ்தாபனை செய்து விட்டார் என்று. जब बाप ने राजधानी स्थापन की ही नहीं तो बाप आया या नहीं आया? எப்பொழுது தந்தை வந்து ராஜதானியை ஸ்தாபனை செய்யவே இல்லையோ அப்பொழுது தந்தை வந்தாரா இல்லையா? नहीं आया। வரவில்லை. योगेश भाई कह रहा है। யோகேஷ் பாய் சொல்றார் என்று சொல்கிறார் பாபா. औरंगाबाद वाले सारे पूछेंगे, பிறகு அவுரங்காபாத்ல இருக்கக்கூடியவங்க அனைவருமே கேட்பாங்க, तुमने हमें बेवकूफ बनाया अभी तक? அப்ப என்ன நீங்க எங்களை இவ்வளவு நாள் வரை முட்டாள் ஆக்கினீர்களா? मनुष्य आत्मा को कहाँ पाया बाबा? आत्मा को बाप में है। वो भी அவங்க சொல்றாங்க, மனித ஆத்மாக்களின் தந்தை வந்திருக்கிறார், ஆத்மாக்களின் தந்தை வரவில்லை என்று. आज आया, कल नहीं आया। அவரும் கூட இன்று வந்திருக்கிறார், நாளை வரவில்லை. आज निश्चय बुद्धि, कल अनिश्चय बुद्धि। இன்று நிச்சய புத்தி, நாளை அனிச்சய புத்தி. महाकाली और माया மகாகாளி மற்றும் மாயை दोनों देवियां मिलकर के जब फाइनल पेपर लेंगी, இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து விட்டு எப்பொழுது ஃபைனல் பேப்பரை வாங்குவார்களோ तो उस पेपर में पास जो होंगे அப்பொழுது அந்த பேப்பரில் யார் பாஸ் ஆகுவாங்களோ वो ही तो कह सकते हैं। அவர்கள் தானே இப்படி சொல்லலாம். फेल हो गए तो कहाँ से कह सकते हैं? யார் ஃபெயில் ஆகி விட்டார்களோ அவர்கள் எங்கிருந்து இப்படி சொல்லுவாங்க? पता कैसे चलेगा ये पास हो रहे हैं फेल हो रहे हैं? पता कैसे चलेगा कि ये लोग पास हो रहे हैं? அவங்க சொல்றாங்க, பாபா இது எப்படி தெரிய வரும் இவங்க எல்லாம் பாஸ் ஆகுறாங்க என்று? सन 76 में टू लेट का बोर्ड लग गया कि नहीं लग गया? வருடம் 1976 டூலேட்னுடைய போர்டு வந்து போடப்பட்டதா இல்லையா? पता कैसे चला? அது எப்படி தெரிய வந்தது? पता चला है या नहीं चला? அது தெரிய வந்ததா இல்லையா?
हैं? चला ना है? தெரிய வந்தது இல்லையா? हाँ हाँ तो क्लियर हो गया, माना वो टू लेट का बोर्ड लग गया ना, अब उस கிளியர் ஆகிவிட்டது என்றால் அது டூலேட் னுடைய போர்டு வந்து போடப்பட்டது இல்லையா? अब उस पद को कोई दूसरा नहीं पा सकता। இப்பொழுது அந்த பதவியை வேற ஒருத்தவங்க இரண்டாவது நபர் அதை அடைய முடியாது. जो पहले नंबर का प्रत्यक्षता रूपी पद है विष्णु पद, எது முதல் நம்பர்னுடைய பிரத்யக்ஷ ரூபமான பதவி இருக்கிறதோ விஷ்ணு பதவி, वो डिक्लेयर हो गया। அது வந்து டிக்ளேர் ஆகிவிட்டது. वो पद अब कोई नहीं पा सकता, टू लेट का बोर्ड लग गया। இப்பொழுது அந்த பதவியை வேறு யாராலுமே அடைய முடியாது, டூலேட்னுடைய போர்டு வந்து போடப்பட்டது. अभी फिर दोबारा ऐसे ही होना है, இப்பொழுது திரும்பவும் அதே போலதான் நடக்கணும். टू लेट का बोर्ड लगेगा, பிறகு திரும்பவும் டூலேட்னுடைய போர்டு வந்து போடப்படும். उसमें कितने निकलेंगे? அதுல எத்தனை பேர் வருவாங்க? 8 निकलेंगे, 18। 8 பேர் வருவாங்க, 18। कितने रहेंगे? எத்தனை பேர் இருப்பாங்க? 8 रहेंगे। 8 பேர் தான் இருப்பாங்க. तो जो 18 है, 8 रहेंगे, ஆகவே யார் 8 பேர் இருப்பார்களோ उन्हीं के लिए कहा जा सकता है, அவர்களுக்காக தான் சொல்லப்படும். जो पास विदानर होते हैं। யார் பாஸ் விதானர் ஆகுறாங்களோ तो बच्चे, ஆகவே குழந்தைகளே, तुम इन अर्थ को समझते हो, நீங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்கிறீர்கள். कोई फिर इसमें नया होगा, வேற யாராவது இதுல புதிய நபர் இருப்பாங்க, 10-12 रोज का होगा, 10-12 நாள் வந்திருக்கவங்க இருப்பாங்க. तो उसकी बुद्धि में ये बातें इतनी नहीं बैठेंगी। ஆகவே அவர்களின் புத்தியில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு அமராது, जितना तुम्हारी बुद्धि में बैठेगा, எவ்வளவு உங்களுடைய புத்தியில் அமருமோ அவ்வளவு. क्योंकि बाप तुमको समझाते हैं। ஏனென்றால் தந்தை உங்களுக்கு தான் புரிய வைக்கிறார். क्या? என்ன? बाप तुमको समझाते हैं। தந்தை உங்களுக்கு தான் புரிய வைக்கிறார். इनको इनको नहीं समझाते, इनके फॉलोअर्स को இவங்களுக்கு இவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு नहीं समझाते, புரிய வைப்பதில்லை. उनको उनको भी नहीं समझाते, उनके फॉलोअर्स को भी அவங்களுக்கு அவங்களுடைய ஃபாலோவர்ஸுக்கும் புரிய வைப்பதில்லை. नहीं समझाते, तुमको समझाते हैं। உங்களுக்கு தான் புரிய வைக்கிறார். बच्चे, குழந்தைகளே, अभी तुम இப்பொழுது நீங்கள் रचयिता और रचना को जानते हो। படைப்பு மற்றும் படைக்கக்கூடியவரை அறிவீர்கள். अच्छा, நல்லது. रचयिता को जान लिया, படைக்கக்கூடியவரை அறிந்து விட்டீர்கள். रचयिता साकार या निराकार? படைக்கக்கூடியவர் சாக்காரமா இல்லைன்னா நிராகாரத்தில் இருக்கிறாரா? फिर रचना? அப்படி இருக்கும் பொழுது படைப்பு रचना साकार। कौन है रचयिता और कौन है रचना? படைப்பும் சாக்காரத்தில் இருக்கிறது. ஆகவே யார் படைப்பு மற்றும் படைக்கக்கூடியவர்? प्रजापिता रचयिता और பிரஜாபிதா வந்து படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பு लक्ष्मी नारायण रचयिता और राधा कृष्ण रचना। चलो, லக்ஷ்மி நாராயணன் வந்து படைக்கக்கூடியவங்க மற்றும் ராதாகிருஷ்ணன் படைப்பாகும். रचना को भी जानते हो, अच्छी तरह से जानते हो। ஆகவே நீங்கள் படைப்பையும் நல்ல விதமாக அறிவீர்கள். फिर रचना के आदि मध्य अंत, பிறகு படைப்பினுடைய ஆரம்பம், நடு மற்றும் கடைசி, उसको जानते हो। அதை அறிவீர்களா? रचना के आदि मध्य अंत को जानते हो। படைப்பினுடைய நடு இடை கடையை வந்து நீங்கள் முதல் இடை கடையை நீங்கள் அறிவீர்களா? आदि सत्य से लेकर के कलयुग तक, ஆரம்பம் சத்யுகத்திலிருந்து கலியுகம் வரை, आदि सतयुग से लेकर के कलयुग तक उसके अनेक जन्मों को जानते हो। ஆரம்பம் சத்யுகத்திலிருந்து கலியுகம் வரை அவருடைய நிறைய பிறவியை நீங்கள் அறிவீர்களா? किसको? रचना की बात बताइए। யாரை? இது வந்து படைப்பினுடைய விஷயத்தை சொல்லியிருக்கிறார். जानते हो? அறிவீர்களா?
तुम बच्चे जानते हो कि सतयुग में तो बहुत थोड़े थे हम। குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள், சத்தியுகத்தில் நாம் மிகவும் குறைந்த நபர்கள் தான் இருந்தோம். हम राज करते थे और तो कोई था ही नहीं। நாம் ராஜ்யம் செய்து கொண்டிருந்தோம், அதை தவிர வேறு யாருமே இல்லை. ठीक है ना बच्चे? சரிதான குழந்தைகளே? कोई भी नहीं था। யாருமே இல்லை. कोई माने? அப்படியானால் யாருமே இல்லை என்றால் दूसरा धर्म का कोई भी नहीं था। चंद्रवंशी थे? மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் யாருமே இல்லை. சந்திரவம்சிகள் இருந்தார்களா? है? चंद्रवंशी भी नहीं थे। சந்திரவம்சிகளும் இல்லை. हम देवी देवताओं का राज्य था और कोई भी नहीं था। நாம் தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது, வேறு யாருமே இல்லை. कोई धर्म दूसरा था ही नहीं। एक धर्म था, उसको स्वर्ग कहा जाता है। வேறு எந்த ஒரு தர்மமும் இல்லை, ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது, அதைதான் ஸ்வர்க்கம் என்று சொல்லப்பட்டது. क्या क्या कहा जाता है? स्वर्ग। जहाँ एक धर्म என்ன சொல்லப்படுகிறது? ஸ்வர்க்கம். எங்கு வந்து उसे स्वर्ग कहा जाता है, ஒரு தர்மம் இருக்கிறதோ அதைதான் ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. और जहाँ अनेक धर्म उसे नरक। क्यों? மற்றும் எங்கு வந்து நிறைய தர்மம் இருக்கிறதோ அதை என்ன சொல்லப்படுகிறது? நரகம். ஏன் அப்படி? क्योंकि जो भी धर्म पिताएं होते हैं वो सब नर होते हैं। देवता देव आत्मा कोई भी नहीं होता। ஏனென்றால் யாரெல்லாம் தர்ம பிதாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே மனிதனாக இருக்கிறார்கள், தேவதையாக யாருமே இல்லை. इसलिए वो அதனால்தான் नर रूपी धर्म पिताएं அந்த மனிதனாக இருக்கக்கூடிய தர்ம பிதாக்கள் नरक बनाते हैं। நரனாக இருக்கக்கூடியவர்கள் நரகத்தை உருவாக்குகிறார்கள். रौरव नरक बनाते हैं और கொடூரமான நரகத்தை உருவாக்குகிறார்கள். மற்றும் जो सदा स्वस्थिति में स्थित रहने वाला है वो स्वर्ग बनाता है। யார் எப்பொழுதுமே சுயஸ்திதியில் இருக்கிறாரோ அவர்தான் ஸ்வர்க்கத்தை உருவாக்குறாரு. हम देवी देवताओं का राज्य था, कोई था ही नहीं, उसको स्वर्ग कहा जाता है। वहाँ நாம் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது, அதைதான் ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. गोलमाल कहाँ से आवेगी? அங்கே ஏதாவது தவறுகள் எங்கிருந்து வரும்? वहाँ अधर्म कहाँ से आया? அங்கு அதர்மம் எங்கிருந்து வந்தது? तो देखो अधर्म की बात लिख दी ஆகவே பாருங்கள், அதர்மத்தினுடைய விஷயத்தை எழுதி விட்டனர் शास्त्रों में। சாஸ்திரத்தில். तभी बाप समझाते हैं बच्चे ये भक्ति मार्ग के शास्त्र, इसमें कोई सार नहीं है। அப்பொழுதுதான் தந்தை சொல்கிறார், இது பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரம், இதுல எந்த ஒரு சாரமும் இல்லை. तभी ये भक्ति मार्ग में उतरती सीढ़ी है। அப்பொழுதுதான் பக்தி மார்க்கத்தில் இது இறங்கும் ஏணியாக இருக்கிறது. क्योंकि इस भक्ति मार्ग में कोई क्या नहीं है? ஏனென்றால் இந்த பக்தி மார்க்கத்தில் என்ன இல்லை? सार नहीं है। எந்த ஒரு சாரமும் सार இல்லை. नहीं है। சாரம் இல்லை என்றால் भक्ति मार्ग में सार नहीं है। பக்தி மார்க்கத்தில் சாரம் இல்லையா? सत्युग त्रेता में सार है। சத்தியுக திரேதாயுகத்தில் சாரம் இருக்கிறதா? என்ன இருக்கிறது? आत्मिक स्थिति है। और द्वापर कलयुग भक्ति मार्ग में ஆத்மீக ஸ்திதி இருக்கிறது, மற்றும் துவாபர கலியுகம் பக்தி மார்க்கத்தில் आत्मिक स्थिति है ही नहीं। ஆத்மீக ஸ்திதி இருப்பதே இல்லை. तो ये तो समझ गई ना அப்படி இருக்கும் பொழுது இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் இல்லையா? सीढ़ी तो समझने की बहुत अच्छी है। 84 जन्मों की सीढ़ी। இந்த ஏணி புரிந்து கொள்வதில் மிகவும் நல்லதாகும். 84 பிறவிகளின் படி இருக்கிறது. ये सीढ़ी शुरू कहाँ से होती है? இந்த ஏணி எங்கிருந்து தொடங்குகிறது? हैं? सीढ़ी कहाँ से शुरू होती है? ஏணி எங்கிருந்து தொடங்குகிறது? सतयुग से शुरू हो करके சத்தியுகத்திலிருந்து தொடங்கிவிட்டு कलयुग के अंत तक पूरी होती है। கலியுகத்தின் கடைசி வரை முழுமையாகுகிறது. 10-11-66 की वाणी का 5वां पेज। வாணியினுடைய 5வது பக்கம். फिर सतयुग की सीढ़ी, பிறகு சத்தியுகத்தினுடைய ஏணி. वो तो तुम जानते हो, हम सीढ़ी चढ़े हुए थे। அவர்கள் அறிவார்கள் நாம் ஏணியை ஏறி இருந்தோம் என்று. क्या? कहाँ चढ़े हुए थे? எங்கு ஏறி இருந்தோம்? सतयुग की सीढ़ी हम कहाँ चढ़े हुए थे?
சத்தியுகத்தினுடைய ஏணி நாம் எங்கே ஏறி இருந்தோம்? संगम युग में चढ़े हुए थे। सीढ़ी சங்கம் யுகத்தில் ஏறி இருந்தோம். उतरते उतरते अभी आकर के हम पट्ट में पड़े हैं। ஏணியை நீங்கள் இறங்கிக் கொண்டு இப்பொழுது நீங்கள் வந்து கீழே விழுந்து விட்டீர்கள். क्या पट्ट में पड़े हैं माने? என்ன கீழே விழுந்திருக்கிறீர்கள் என்றால், दो पहलवान जब लड़ते हैं ना, இரண்டு பயில்வான் எப்பொழுது சண்டையிடுகிறார்கள் இல்லையா? तो क्या करते हैं? एक पहलवान दूसरे को அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? उठा के पट्ट में डाल देता है। அப்பொழுது ஒருத்தர் தூக்கி இன்னொருத்தரை கீழே விழ வைக்கிறாங்க. अभी फिर हम वहां से जंप करते हैं। அதே போலதான் நாம் இப்படி ஜம்ப் செய்கிறோம். उतरने में तुम बच्चों को 84 जन्म लगते हैं। இறங்குவதில் உங்களுக்கு 84 பிறவிகள் எடுத்தீர்கள். क्या धीरे धीरे उतरते और फिर चढ़ने में மெதுவாக இறங்கினீர்கள் மற்றும் ஏறுவதற்காக जंप करने में 1 सेकंड। ये कैसे? ये 80 साल के इस खाते में गए। ஜம்ப் செய்வதற்காக ஒரு செகண்ட். ஆகவே இந்த 80 வருடங்கள் எங்கு சென்றது? प्रैक्टिस करने में गए, हैं? प्रैक्टिस करने में गए। प्रैक्टिस करने में गए அவங்க சொல்றாங்க பிராக்டிஸ் செய்வதில் பிடித்தது. तो कुछ चढ़ गए हो गए। अरे அப்பொழுது பாபா சொல்கிறார், பிராக்டிஸ் செய்வதில் பிடித்தீர்களா? அப்பொழுது ஏதாவது கொஞ்சம் ஏறி இருப்பீர்கள். प्रैक्टिस जब इतनी 80 साल की है तो कुछ चढ़ गए कि नहीं चढ़ गए? எப்பொழுது நீங்கள் இவ்வளவு 80 வருடங்கள் பிராக்டிஸ் செய்தீர்களோ அப்பொழுது ஏதோ ஏறி இருக்கிறீர்களா இல்லையா? हैं? यो भक्ति मार्ग में गाते हैं ढकौआ के 3 पात। அப்பொழுது வந்து பக்தி மார்க்கத்தில் பாடுகிறார்கள். यो भक्ति मार्ग में गाते हैं ढकौआ के 3 पात। பக்தி மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது என்னவென்றால், அது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கிறது என்று. 1 सेकंड में तुम अभी जाते हो। ஒரு செகண்டில் இப்பொழுது நீங்கள் செல்கிறீர்கள். इस अंतिम जन्म के भी अंत में இந்த கடைசி பிறவிக்கும் கடைசியில் अभी चले जाएंगे। இப்பொழுது சென்று விடுவீர்கள். कहाँ चले जाएंगे? எங்கு சென்று விடுவீர்கள்? इस अंतिम जन्म के भी अंत में चले जाएंगे। இந்த கடைசி பிறவிக்கும் கடைசியில் சென்று விடுவீர்கள். फिर तुम राजयोग ले रहे हो। பிறகு நீங்கள் ராஜயோகத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். जा करके शांति धाम में சென்று விட்டு சாந்தி தாமத்தில் सुख धाम में आ जाएंगे। சுகதாமத்தில் வந்து விடுவீர்கள். क्या? என்ன? जा करके शांति धाम में சென்று விட்டு சாந்தி தாமத்தில் और सुख धाम में आ जाएंगे। மற்றும் சுகதாமத்தில் வந்து விடுவீர்கள். इसलिए बच्चों को बाप कहते हैं, मीठे मीठे लाडले बच्चों। அதனால்தான் குழந்தைகளுக்கு தந்தை சொல்கிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, செல்ல குழந்தைகளே, अभी ये दुख धाम है। இப்பொழுது இது துக்கதாமமாகும். सुखधाम सतयुग को कहा जाता है சுகதாமம் என்பது சத்யுகத்திற்கு தான் சொல்லப்படுகிறது. और शांति धाम जहाँ हम आत्माएं रहती हैं। மற்றும் சாந்திதாம் எங்கு நாம் ஆத்மாக்கள் இருக்கிறோம். कहाँ रहती है? எங்கு இருக்கிறோம்? परमधाम में रहती है। பரம்தாமத்தில் இருக்கிறோமா? बाप का घर, फिर தந்தையினுடைய வீடு. फिर कहाँ आती है? பிறகு எங்க வருகிறோம்? हैं? परमधाम से कहाँ आती है? பரம்தாமத்திலிருந்து எங்க வருகிறது? हैं? सुखधाम में कैसे आ जाएंगी? சுகதாமத்தில் என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா சொல்கிறார், சுகதாமத்தில் எப்படி வந்துவிடும்? सुखधाम तो पहले 100% तमो प्रधान बन गया था। சுகதாமம் வந்து முதலில் 100% தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. जहाँ 5 तत्व भी 100% तमो प्रधान बन गए थे। எங்க 5 தத்துவங்கள் கூட 100% தமோ பிரதானமாக ஆகி இருந்தது. तो कैसे आ जाएंगे? ஆகவே எப்படி அவர்கள் வந்து விடுவார்கள்?
हैं? निराकारी स्टेज बनानी पड़ेगी पहले। अच्छा, परमधाम में पहुंच के निराकारी स्टेज बनानी पड़ेगी। நல்லது. அப்படியானால் பரம்தாமத்தில் சென்று விட்டு நிராகார ஸ்டேஜை உருவாக வேண்டியதாக இருக்குமா? हैं? इस दुनिया में आएंगे तब निराकारी स्टेज बनेगी। இந்த உலகத்தில் வருவார்கள், அப்பொழுதுதான் நிராகார ஸ்டேஜ் उरुवागुमा? साकार बाप में परम ब्रह्म में बाप को याद। हाँ, उसी परम ब्रह्म के बुद्ध रूपी पेट में அதே பரம் பிரம்மாவினுடைய புத்தி ரூபமாகிய வயிற்றில் फिर आना है। திரும்பவும் வரணும். अव्यक्त मूर्तिना जिसके लिए गीता में बोला है அவ்யக்த மூர்த்தினா என்று யாருக்காக கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது? कि सारा संसार उस अव्यक्त मूर्ति से जन्म लेता है और என்னவென்றால் उसी முழு உலகமும் அந்த அவ்யக்த மூர்த்தியிடம் இருந்து பிறப்பை எடுத்துக்கொள்கிறது अव्यक्त मूर्ति में समा जाता है। மற்றும் அதே அவ்யக்த மூர்த்தியில் அடங்கி விடுறாங்க. जैसे परिवार है, எப்படி ஒரு குடும்பம் இருக்கிறது, परिवार में पत्नी है, அந்த குடும்பத்தில் மனைவி இருக்கிறாங்க, बच्चे हैं, बच्चियां हैं, பெண் குழந்தை ஆண் குழந்தை இருக்கிறாங்க. तो पूरा परिवार जो है அப்பொழுது முழு குடும்பமும் என்ன இருக்கிறதோ वो कहाँ से जन्म लिया? அவங்க எங்கிருந்து பிறந்தாங்க? जहाँ बाप से जन्म लिया எங்கு தந்தையிடம் இருந்து பிறந்தாங்களோ, பிறப்பை எடுத்துக்கொண்டார்களோ वो वहाँ सत्य रूप था या नहीं அவங்க அப்பொழுது அங்கு சத்த ரூபமாக உண்மையான ரூபத்தில் இருந்தாங்களா था? இல்லையானால் இல்லையா? हैं? सत्य, चैतन्य सत्य जिसे कहते हैं वो था या ஆகவே உண்மை சைத்தன்யமான உண்மை எது என்று சொல்லப்படுகிறதோ அது இருந்ததா जड़ सत्य था? இல்லையானால் ஜடமான உண்மை இருந்ததா? हैं? चैतन्य सत्य था? சைத்தன்யமான உண்மை இருந்தது था? नहीं था। இருந்ததா? இல்லை. जिसे वीर्य कहते हैं वो वीर्य யாரை வீரிய என்று சொல்லப்படுகிறது, அந்த வீரிய जब प्रकृति के संसर्ग में आया, प्रकृति माता के संसर्ग में आया, எப்பொழுது இயற்கை அம்மாவினுடைய தொடர்பில் வந்ததோ तो माता ने धारण कर लिया। அப்பொழுது அதை அம்மா தாரணை செய்து கொண்டாங்க. जैसे फीमेल प्लक होता है, எப்படி ஃபீமேல் பிளக் இருக்கிறது, मेल प्लक होता है, மேல் मेल பிளக் प्लक இருக்கிறது, फीमेल में जाएगा மேல் பிளக் ஃபீமேல்ல செல்கிறது. तो मेल की सारी शक्ति फीमेल खींच लेता है। அப்பொழுது மேலினுடைய அனைத்து சக்தியையும் ஃபீமேல் இழுத்து கொள்றாங்க. तो ऐसे ही ஆகவே அதே போலவேதான் वो धरणी माता जिसे कहा जाता है, அந்த இயற்கை அம்மா என்று யாரை சொல்லப்படுகிறதோ उसने वो सत्य की शक्ति को धारण कर लिया। அவங்க அந்த உண்மையினுடைய சக்தியை தாரணை செய்து கொண்டாங்க. क्या धारण कर लिया? என்ன தாரணை செய்து கொண்டாங்க? सत्य को धारण कर लिया। உண்மையை தாரணை செய்து கொண்டாங்க. जिसने पूरी रीति धारण किया वो सती कही गई। யாரை முழுமையாக தாரணை செய்து கொண்டாங்களோ அவங்கள சத்தி என்று சொல்லப்படுகிறது. जिसने पूरी रीति धारण नहीं किया, யாரு முழுமையாக தாரணை செய்யவில்லையோ धारण तो किया लेकिन गर्भकाल में தாரணை செய்தாங்க தான், ஆனால் கர்ப்பமாக இருக்கும் பொழுது मान लो किसी दूसरे पति के साथ, व्यक्ति के साथ इंद्रियों का संबंध जुड़ गया, அப்பொழுது ஒருவேளை இப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த கர்ப்பமாக இருக்கும் பொழுது இன்னொரு ஆணுடைய அந்த சம்பந்தம் இணைத்து கொண்டாங்க, இந்திரியங்களின் சம்பந்தம். तो सत्य को धारण किया या असत्य हो गया? அப்பொழுது அவங்க அந்த சத்துவ தாரணை செய்தார்களா இல்லையானால் பொய்யாகி விட்டார்களா? सत्य में झूठ मिक्स हो गया ना। உண்மையில் பொய் கலந்து விட்டது இல்லையா? तो ऐसे ही जो सत्य को धारण करे वो सती, ஆகவே அப்படியே தான் யார் உண்மையை தாரணை செய்கிறார்களோ அவர்கள் தான் சதி. और उस सती से जो पैदाइश होती है वो बहुत पावरफुल होगी। மற்றும் அந்த சத்தியிலிருந்து எந்த பிறப்பு வெளியே வருகிறதோ அது மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். यहाँ भी परम ब्रह्म है, ஆகவே இங்கேயும் கூட பரம்பிரம் என்பது இருக்கிறது. वो परम ब्रह्म அந்த பரம்பிரம்மா प्रकृति हुआ या पुरुष हुआ? பிரகிருதி ஆகுகிறாரா இல்லையானால் ஆண் ஆகுகிறாரா, புருஷ் ஆகுகிறாரா? प्रकृति हुआ। இயற்கை ஆகுகிறார். उस प्रकृति में அந்த இயற்கையில்
उस प्रकृति में वो आत्मा संपन्न रूप है। அந்த இயற்கையில் அந்த ஆத்மா சம்பன்னமான ரூபத்தில் இருக்கிறார். वो शरीर रूपी 5 तत्वों की प्रकृति में, पंचभूत रूपी शरीर में அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் கொண்ட உடலில் वो संपन्न आत्मा है அந்த சம்பன்னமான ஆத்மா இருக்கிறதா? कि अज्ञानी आत्मा है? இல்லையானால் அஞ்ஞானி ஆத்மா இருக்கிறதா? संपन्न आत्मा है। சம்பன்னமான ஆத்மா இருக்கிறதா? जिस शरीर रूपी रथ में प्रवेश किया वो शरीर रूपी रथ எந்த உடல் ரூபமான ரதத்தில் பிரவேசம் செய்கிறாரோ அந்த உடல் ரூபமான ரதம் पहले तामसी होता है முதலில் தமோ பிரதானமாக இருக்கிறதா या सात्विक होता है? இல்லையானால் சத்தோ பிரதானமாக இருக்கிறதா? तामसी है ना, तो तामसी रथ में தமோ பிரதானமாக இருக்கிறது இல்லையா? ஆகவே அந்த தமோ பிரதானமான உடலில் उस सुप्रीम सोल ने प्रवेश किया। அந்த சுப்ரீம் சோல் பிரவேசம் செய்தார். आत्मा तो है ஆத்மாவாக இருக்கிறார் தான். लेकिन वो अज्ञानी है या ज्ञानी है? ஆனால் அவர் அஞ்ஞானியா இல்லையானால் ஞானியா? अज्ञानी है। அஞ்ஞானி ஆவார். उसके संग के रंग से उसमें அவருடைய சங்கத்தின் சாயத்தின் மூலமாக ज्ञान आया, ஞானம் வந்தது. मनन चिंतन मंथन हुआ। மனன் சிந்தன் மந்தன் நடந்தது. मनन चिंतन मंथन के बाद மனன் சிந்தன் மந்தனுக்கு பிறகு वो आत्मा ये फैसला कर पाती है அந்த ஆத்மாவால் இது தீர்மானிக்கப்படுகிறது कि मेरा कौन सा पार्ट है। என்னவென்றால் எனது எந்த பார்ட் ஆகும் என்று. जब ये निश्चित हो जाता है कि मेरा ये पार्ट है எப்பொழுது இது நிச்சயிக்கப்படுகிறது இதுதான் என்னுடைய பார்ட் என்று, तो उसे दुनिया से डिटैच हो जाती है। அப்பொழுது அவர் அந்த உலகத்திலிருந்து டிட்டாச் ஆகி விடுகிறார். डिटैच हो गई तो वो बीज है वो ही पावरफुल बन गया। ஆகவே எப்பொழுது டிட்டாச் ஆகுகிறாரோ அப்பொழுது அந்த விதை தான் பவர்ஃபுல் ஆகுகிறது. कितना पावरफुल? எவ்வளவு பவர்ஃபுல்? विश्व का मालिक बन गया। உலகத்திற்கு எஜமானராக ஆகிவிடுகிறார். कौन सी शक्ति से? எந்த சக்தியின் மூலமாக? हैं? सत्य की शक्ति से। சத்து உண்மையினுடைய சக்தியின் மூலமாக. असली सती कौन सी आत्मा हुई फिर? உண்மையான சக்தி அப்படி இருக்கும் பொழுது எந்த ஆத்மா ஆகினார்? परम ब्रह्म। பரம் பிரம்ம ஆகினாங்க. क्यों? ஏன் அப்படி? एक के अलावा किसी दूसरे की बात नहीं मानी। ஒருத்தரை தவிர வேறு யாருடைய விஷயத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். एक का बीज ज्ञान बीज धारण किया, ஒருத்தருடைய ஞானத்தின் விதையை தாரணை செய்தார், पहचान लिया, தெரிந்து धारण கொண்டார், किया, தாரணை செய்து கொண்டார், मान लिया, ஏற்றுக்கொண்டார், जान लिया, அறிந்து கொண்டார். तो फिर किसी दूसरे की बात एक कान से सुनी, பிறகு மற்ற யாருடைய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு காதின் மூலமாக கேட்டுவிட்டு दूसरे कान से निकाल। कोई இன்னொரு காதின் மூலமாக வெளியேற்றி விடுவார். कितनी भी ग्लानी करे, யாரு எவ்வளவு கிளானி செய்தாலும் சரி, लेकिन सुनते हुए नहीं सुनना, ஆனால் கேட்டுக்கொண்டும் கேட்காமல் இருப்பார், देखते हुए नहीं देखना, பார்த்தும் பார்க்காமல் இருப்பார். तो कहेंगे सती। அப்படி இருக்கும் பொழுதுதான் சத்தி என்று சொல்லப்படுகிறது. तो तुम सब बच्चे हो ஆகவே குழந்தைகளாகி நீங்கள் அனைவரும் शिव की शक्तियाँ। சிவனுடைய சக்திகள் ஆவீர்கள். नंबरवार या अव्वल नंबर? வரிசைகரமாகவா இல்லையானால் முதல் நம்பரிலா? नंबरवार। வரிசைகரமாக. फिर जिसके लिए गाते हैं तुमेव माता च पिता तुमेव, ஆகவே பிறகு யாருக்காக பாடுகிறது? நீங்கள் தான் தந்தை, நீங்கள் தான் தாய். वो कौन? அவர் யார் ஆகிவிட்டார்? परम ब्रह्म। பரம்பிரம்ம ஆகிவிட்டாங்க. वो परम ब्रह्म हमारी माता भी है அந்த பரம்பிரம்மா நம்மளுடைய தாயும் ஆவார். और वो परम ब्रह्म जब सत्य को धारण कर लेता है, எப்பொழுது உண்மையை தாரணை செய்து கொள்கிறாரோ धारण करके
उसका पोषण भी करता है, தாரணை செய்து கொண்டு அதனுடைய பராமரிப்பும் செய்கிறார், ज्ञान के बीज का, ஞானத்தினுடைய விதையை ஞானத்தை और पोषण करके ये प्रत्यक्ष हो जाता है कि அதை அவர் பராமரித்து கொண்டு இது பிரத்யட்சமாகி விடுகிறது. ये बच्चा राम वाली आत्मा मैं हूँ। என்னவென்றால் இந்த குழந்தை ராமருடைய ஆத்மா நான் தான் ஆவேன். तो वो संपन्न स्टेज है। அப்பொழுது அது சம்பன்னமான ஸ்டேஜ் ஆகுகிறது. ऐसी संपन्न स्टेज हर आत्मा को बनानी है। नंबर 1 இப்படிப்பட்ட சம்பன்னமான ஸ்டேஜ் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் வரிசைகரமாக உருவாக்க வேண்டியதாக இருக்கும். जैसा बाप वैसा बच्चा। எப்படிப்பட்ட தந்தையாக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட குழந்தை. जो बाप का धंधा எது தந்தையினுடைய தொழிலோ वो बच्चों का धंधा। அதுதான் குழந்தைகளின் தொழிலாகும். ओम शांति। ஓம் சாந்தி.